பரணி அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க. ஓகே, நான் இன்னைக்கு பெருசா எந்த அப்டேட்டும் வந்த மாதிரி தெரியல. பட் வந்ததை வச்சு மட்டும் சொல்றேன். இன்னைக்கு எஸ்ஜே சூர்யா அவர்களோட பர்த்டே. ஸோ எல்ஐகே டீம்லேருந்து அவருக்காக ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அவர் டைரக்ட் பண்ணுற கில்லர் படத்துலேருந்து செகண்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மகாவதார் நரசிம்மா அந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேஷன் படம். அதோட சென்சார் யூஏ சென்சார் ஆயிருக்கு. படம் 25th ஜூலை ரிலீஸ் ஆகுது. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா? பெரிய லெவல்ல எதுவும் அப்டேட் இல்லை, அவ்வளவுதான். அந்த ஹரிஹர வீரமலன் ஒரு படம் இருக்குல்ல, பவன் கேம் படம், அது வந்து இப்போ அடுத்த வாரம் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. 24ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, 24ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முந்தைய நாள் 23ஆம் தேதி ஒரு நாளைக்கு முன்னாடியே இந்தியா பூரா நைட் ஷோவில் ப்ரீமியர் போடுறாங்களாம் அந்த படத்துக்கு. சூப்பர். நீங்க போறீங்களாண்ணா? நானா? நான் வந்து நம்ம ஊர்ல ஷோ போட்டா போலாம். ஓகே ஓகே. அதே மாதிரி யாராவது அனிருத் கான்சர்ட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா சென்னை கான்சர்ட்டுக்கு இன்னைக்கு ஒரு சோக செய்தி. அந்த கான்சர்ட் வந்து போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு. வேற வென்யூவில் வேற ஒரு நல்ல டேட்டில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிக்கெட் கேன்சல் ஆனதுனால அமௌண்ட்லாம் வந்து ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சூர்யா அவர்களோட பர்த்டேக்கு வந்து கஜினி படம் வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க ராம் சினிமாஸ்ல நினைக்கிறேன். அப்புறம் வேற ஏதாவது படம் இருக்கா? அந்த ஒரு படம் மட்டும் தான் ரீரிலீஸ் பண்ணுறாங்களாண்ணா? வேற ஏதோ பார்த்தோமா? எந்த படம்? கஜினி கஜினி வேற எதுவும் அயன்லாம் ரீலீஸ் ஆகல. கஜினி ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த பர்த்டே அன்னைக்கு ஓ, மட்டும் ஸ்பெஷல் ஷோ போடுறாங்க. ரீரிலீஸ்ல ஸ்பெஷல் ஷோ போடுறாங்க. ஓகே ப்ரோ. லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவரா சூப்பர் ஸ்டார் ஒரு போட்டோ ஃபுல் பிளாக்ல அந்த மலையில நனைஞ்ச மாதிரி ஒரு போட்டோ சர்க்கியூட் ஆகி கூலி இதா இல்ல வேற ஏதாவது இருந்து வந்ததா? இனிமேல் தான் ப்ரோ அந்த ஃபோட்டோவையும் நான் பார்க்க போகணும். பார்த்துருந்தேன்னா நானே கண்டிப்பாக போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நான் பார்க்கல. இப்போ பார்க்குறேன் ஏதாவது இருக்குதான்னு சொல்லி. இல்லைன்னா எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, நான் பார்க்குறேன். கமெண்ட்ல போட்டிருக்கேன் ப்ரோ. ஆமா, ஃபோட்டோ ஷூட் ஸ்டில் மாதிரி தெரியுது எனக்கு. ஆனா பயங்கரமா இருக்கு. செம்மையா இருக்கு ப்ரோ. இப்பதான் வந்துச்சா? நான் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி பார்த்தேன். சரி நான் எடிட்டா இருக்குன்னு விட்டுட்டேன். அப்புறம் ஐயப்பன் இப்பதான் போட்டிருந்தாரு. அதனாலதான் சரி உங்ககிட்ட கேட்டேன். இல்ல இது எடிட் மாதிரி தெரியல. எடிட் மாதிரி தெரியல இந்த சென்ஸ். இது ஃபோட்டோ ரியல் ஃபோட்டோ தான்ற. பட் இந்த ஸ்டில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லைல்ல. ஆனா செம்மையா இருக்காரு. காலாவோடது மாதிரி இல்ல. இல்ல அதைத்தான் நான் எடிட்டா இருக்குன்னு யோசிச்சேன். ஆனா இப்ப போட்டிருக்கங்காட்டி ஒரிஜினலா இருக்குன்னு தான், அதனாலதான் ஒரு டவுட். யார் இது சோர்ஸ் இமேஜ் யாரு அப்போ? லெட் சினிமா. லெட் சினிமாவா? ஆமா, அவர் தான் ஃபர்ஸ்ட் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். எடிட்டா இருந்தாலும் ஒரு வாட்டர் மார்க் கூட இல்லாம இருக்கேன்னு பாக்குறேன். அதுவும் இல்லாம கீழே தண்ணியா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. தண்ணிதான். ஏங்க அதுதாங்க. அது அது தண்ணியா இருக்கக்கூடாதே. சரி ஓகே, எனக்கு தெரியல. ஆனா அது வந்து இது அஃபிஷியலா இல்லை எடிட்டான்னு தெரில. பட் ஆனா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பண்ணி ப்ரோ, ட்ரெண்டிங் பார்த்துட்டீங்களா? ப்ரோ இன்னைக்கு 3வது நாள் நான் தேட்டர் போய் இன்னைக்கும் ஷோ கேன்சல். சீரியஸாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் அந்த படத்தை வந்து இனிமேல் வந்து டிஜிட்டலில் ரிலீஸ் ஆனோடனே நான் பார்த்துக்கிறேன்.
எனக்கு ஒரு படம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன் முடியல. 2வது வாட்டியும் ட்ரை பண்ண முடியல. அது என்னன்னா, மேபி வந்து அது ஒரு இங்கிலீஷ் டைட்டில்னால நெறைய பேர் அத பெருசா இது பண்ணலையோ! அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலு. இங்க இருக்கிறவங்க. ஏன்னா எல்லாம் சென்ட்ரலுக்கு டிக்கெட் வாங்குறாங்க. ஜென்ம நட்சத்திரத்துக்கு டிக்கெட் வாங்குறாங்க. பட் இந்த படத்துக்கு வாங்கல. 3ம் ஒரே டைமிங்ல தான் ஓடுது அந்த தியேட்டர்ல. பட் இந்த 2 படத்துக்கும் டிக்கெட் அதிகமா போது. அந்த ஒரு இதுக்கு மட்டும் போல. ஸோ, அதனால வந்து இன்னைக்கும் நான் வந்து ட்ராவல் பண்ணி போனேன். பட் முடியல. ஸோ, அதனால பேசாம அத ஸ்கிப் பண்ணிக்கலாம். டிஜிட்டல்ல வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அடுத்த வாரம் 3 படம் வருது. ஸோ, 3 படத்தையும் பார்த்து ரிவ்யூ போடுவோம். 4 படம் பரணி. சொல்லுங்க 4 படம் என்னென்னன்னா? மாரிசன், ம். தலைவன் தலைவி, ஹரிஹர வீரமல்லு, மகாவதார் நரசிம்மா. இந்த ஹரிஹர வீரமல்லு, மகாவதார் நரசிம்மா 2மே நான் பார்க்க மாட்டேன். ம். நான் ஃபென்டாஸ்டிக் 4 அதுதான் 3வது ஆப்ஷனா வச்சிருக்கேன். ஸோ, இந்த 3 படங்கள் ஓ. தான் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். மகாவதார் நரசிம்மா நான் பார்த்தேன். ட்ரெய்லர் பார்த்தேன். ஆ அது எப்படி அது பண்ணாங்கன்னு தெரியல. ஒரே ஸ்டுடியோ பண்ணாங்களா? இல்ல வேற வேற இடத்துல குடுத்து பண்ணாங்களான்னு தெரியல. ஒரு சில இடத்துல வாய்ஸும் சரி, இந்த க்ளோஸ் அப் ஷாட்டு அந்த மாரி சில ஷாட்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லாருக்கு. பட் ஆனா ஒரு சில ஷாட்ஸ் வந்து ரொம்ப வந்து டீட்டெயிலிங் கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ, அதனால எனக்கு வந்து ஒரு மிக்ஸ்டு இதா தான் இருந்துச்சு ட்ரெய்லர் பார்த்தப்போ. டெக்னிக்கலா சொல்றேன். அதுவும் இல்லாம கதை அ எனக்கு வந்து இது என்ன சொல்ல ஃபுல்லா அந்த கதை தெரியாது. பட் எங்கேயோ கேட்ட ஒரு ஞாபகம் அந்த கதை. பட் இப்ப பெருசா இது இல்ல. அ இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதேமாரி ஹரிஹர வீரமல்லு எல்லாரும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னா, மேபி வந்து ட்ரை பண்ணுவேன். ஆக்சுவலா இப்ப இந்த ஹிந்தி படம் சாய்ரா நேத்தே பேசலாம்னு நெனச்சேன். பட் தெர்ல. அந்த படமும் வந்து செம்ம புக்கிங்ஸ் போயிட்டுருக்கு. புக் மை ஷோ ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துட்டு நானே வந்து ஷாக் ஆயிட்டேன். "அவ்வளோ நல்லாவாடா இருக்கு?" அப்படின்ற மாரி. பட் ஏதோ ஒண்ணு ஆனா வந்து நல்லா போயிட்டுருக்கு. படம் நான் ஒரே ஒரு ரிவ்யூ மட்டும் பார்த்தேன். ஒரு கொஞ்சம் வந்து டீசென்ட் டீசென்ட் ஃபிலிம் அப்படின்ற மாரி தான் போட்டிருந்தாப்புல. ஸோ படம் நல்லா இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா நான் ஹிந்தில வந்து இப்போ ஒரு நல்ல இது ஃபிலிம்ஸ் தான் சூஸ் பண்ணி பார்க்குறாங்க. இது இவ்ளோ புக்கிங்ஸ் சத்தியமா நானே எதிர்பார்க்கல. ப்ரமோஷனும் அந்த அளவுக்கு இறங்கி பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. ஸோ குட். பார்ப்போம். இப்ப இங்க ஹிந்தி படத்துக்குலாம் சப்டைட்டில் போடுவாங்களான்றது எனக்கும் டவுட்டு. நீங்க பார்த்துருக்கீங்களா ஏதாவது ஹிந்தி படம் இங்க? சப்டைட்டில் இல்லாம எனக்கு இது புக் மை ஷோல சப்டைட்டில் வித் சப்டைட்டில்னு போட்டாங்கன்னா, நான் தைரியமா புக் பண்ணிருவேன். பட் அதுவும் கிடையாது. அதெல்லாம் நம்ம ஊர்லாம் போட மாட்டாங்க பரணி. அதெல்லாம் போட மாட்டாங்க. சப்டைட்டில் வித்தவுட் சப்டைட்டில்லாம் போட மாட்டாங்க. நம்ம ஊர்லலாம் அதுவும் இப்பதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 வருஷமா தான் ஹிந்தி படம் ப்ராப்பரா போட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி 80s 90sலாம் வந்து நிறைய படங்கள் ஹிந்தி படம் டேரக்டா ஹிந்திலேயே போட்டிருக்காங்க. நிறைய படங்கள் பிளாக் பஸ்டரும் ஆயிருக்கு. சில படங்கள்லாம் நம்ம ஊர்லயே வந்து 100 நாள்ல ஓடின படங்கள்லாம் இருக்கு ஹிந்திலேயே. ஆனா இப்பெல்லாம் அப்படி ரொம்ப வருஷம் வச்சு அதனால நிப்பாட்டி இருந்துச்சு. இப்ப திரும்ப இப்போ ஒரு 6-7 வருஷமா தான் ஹிந்தி படங்கள் ரிலீஸ் ஆகுது. இந்த 6-7 வருஷமா சப்டைட்டில்ங்கிற ப்ராசஸ்லாம் அது அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருக்காது. நம்ம முதல் ஷோக்கு மட்டும் எப்பவுமே டவுட். 2வது 3வது ஷோலாம் சப்டைட்டில் வரும் அவ்வளவுதான். ஓகே, ஓகே. பார்ப்போம். சரி ரைட்டு. இன்னைக்கு என்ன அப்டேட்டும் இல்லை. ரொம்ப கம்மியான நாள். அப்டேட் கம்மியான நாள். வேற என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? வேற ஸ்பெஷல் இல்ல. அந்த சட்டமும் நீதியும் அப்படின்னு சொல்லி ஜீ5ல ஒரு சீரிஸ் வந்திருக்குல்ல. அது நான் பார்த்தேன். ஆமா பாத்துட்டீங்களா? ஆமாமா. எப்படி இருக்கு? அது வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் எபிசோடு ஒரு மாரி இதா கொண்டு போயிருந்தாங்க. சில கிளீஷே மொமெண்ட்ஸ் இருக்கு தான், இல்லன்னு சொல்லல. பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு 4 எபிசோட்ஸ்ல வர அந்த எண்ட் ஆஃப் எவ்ரி எபிசோட் ஒரு இது வைப்பாங்கல்ல கிளிஃப் ஹேங்கர். அந்த மாரி அந்த ஒரு ஒரு எபிசோட் எண்டுமே வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சது நமக்கு கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடா வந்து இருந்துச்சு. சத்தியமா என்னடா இப்படி பண்ணிட்டீங்க? அந்த ஒரு இது ஜோன்ல தான் போச்சு. நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஜோன்ல தான் போச்சு. ஆ ஆனா வந்துட்டு லாஸ்ட் 2 எபிசோடு வந்து அ என்ன சொல்ல, அந்த மிஸ்ட்ரி பார்ட் ரிவீல் ஆகுறது, அன்ஃபோல்ட் ஆகுற பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வச்சிருந்த ஐடியாவா நல்லா இருக்கு. பட் ஆனா அவங்க
எக்ஸிக்யூட் பண்ண விதம், ப்ரெசென்ட் பண்ண விதம் அவ்வளோ வந்து கன்வின்சிங்காவோ, இல்ல சாட்டிஸ்ஃபையிங்காவோ இல்ல. அதனால எனக்கு வந்து ஒரு ஓவரால் ஒரு ஆவரேஜ் சீரிஸா தான் இருந்துச்சு. பட் ஆனா வந்து ஒரு ஃபிலிம் பார்க்குற இதுதான் ரன் டைம் அவ்வளோதான் ரன் டைம் இந்த இதுக்கு. 7 எபிசோட் இருக்கு. எல்லாமே வந்து ஒரு 17 மினிட்ஸ், 18 மினிட்ஸ் அந்த ஒரு டியூரேஷன்ல தான் இருக்கும். ஸோ ரொம்ப ரன் டைம்லாம் கிடையாது. ஆனா ஒரு 4, 5 எபிசோடு வந்து அந்த எண்ட் ட்விஸ்ட்லாம் உங்களால வந்து எதிர்பார்க்க முடியாது. அந்த மாரி தான் இருக்கும். அது லாஸ்ட் 2 எபிசோடு தான் வந்து ரொம்ப சுமாரா இருந்துச்சு. எனக்கு பர்சனலா. ஸோ ஒரு ஆவரேஜ் வாட்சா தான் இருந்துச்சு அந்த சீரிஸு. அதேமாரி இந்த ஸ்பெஷல் ஆப்ஸ் 2 அது வந்துட்டு நான் பார்த்து முடிச்சிடலான்னு பார்த்தேன். பட் ஆனா ஏதோ ஒரு இது ஒர்க் வந்துருது நடுவுல. ஸோ 2 எபிசோடு பார்த்துருக்கேன். 3வது எபிசோடு இது பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதையும் எப்படியாவது வந்து முடிக்கணும்னு ட்ரை பண்றேன். முடிச்சுட்டேன்னா சொல்றேன். ஃபுல்லா பார்த்துட்டு சொல்றேன் அது எப்படி இருக்குன்னு. ஓகே. பிரகாஷ் ப்ரோ, இந்த சூர்யா ஜீத்து மகன் படத்துக்கு சந்தோஷ் நாராயணன், சுஷீன் சாம்ன்றாங்களே, நீங்க எதுவும் பாத்தீங்களா? 2 பேத்துல யாராவது ஒரு ஆள் பண்ணுவாங்க? ஏங்க சூர்யா ஜீத்து மாதவன் படம் ஃபர்ஸ்ட் எப்போ கன்ஃபார்ம் இல்ல, இன்னைக்கு டிஎல்எஃப்ல அது போயிட்டு இருந்துச்சு. அது இல்ல விட்டா அடுத்த ஹீரோயின் எல்லாமே முடிவு பண்ணிடுவாங்க போல இருக்கு. இவங்களே படமே என்ன கன்ஃபார்ம் ஆகல. அதுக்காண்டி வேகம் இவ்வளவு வேகம் ஆகாது. சொல்லிடுவாங்களா ப்ரோ? சரி வெயிட் பண்ணுவோம். டீசர் வந்துடும் எப்படி பர்த்டேக்கு. உங்களுக்கு யார் மியூசிக் டைரக்டரா வேணும்? சந்தோஷ் நாராயணன் வேணுமா, ஜிவி பிரகாஷ் வேணுமா? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க ப்ரோ. சுஷீன், ஜிவி இல்ல சுஷீன். அவரா இல்ல சந்தோஷ் நாராயணன் போட்டிருந்தாங்க. அவங்க சுஷீன் பண்ணா நல்லா இருக்கும். அப்படி எங்க என்ன ட்வீட் வரும் பாருங்க. போதும்பா, சாய் அபியங்கர்லாம் வேணாங்க. அதாவது வேணான்னு சொல்றேன்னா என்ன, ஒரு படம் கூட வரலேங்கிறதுக்காக வேணான்னு சொல்லல. நிறைய படம் கமிட்மெண்ட் இருக்கு, ஆட்களை போட்டுக்கிட்டே இருக்க கூடாது. 10 படம் ஆயிடுச்சு, அதனால அதை விட்டுருவோம். அதுக்கப்புறம் ஃப்ரீயா இருக்க ஆட்களை வச்சு பண்ணுவோம். இல்லை ஆக்சுவலா நிறைய இன்னும் மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கும் நிறைய கொடுக்கலாம் அண்டர் ரேட்டடா. இந்த இப்போ இது ஒன்ஸ் மோர் இந்த ஹேஷம் அவரு நல்ல டைரக்டர். சாம் சிஎஸ் தெலுங்குல நிறைய பண்றாரு பர்னி ப்ரோ. யாரு? ஹேஷம் அப்துல். ஆமா மலையாளத்துலயும் பண்ணாரு, இப்ப தமிழ்லயும் பண்றாரு, எல்லா லாங்குவேஜ்லயும் அவர் பண்றாரு. சாம் சிஎஸ். எனக்கு பரணிக்கு ஹேசம் மியூசிக் போட்டாலே அந்த படம் எல்லா சாங்கும் பிடிச்சிரும் போல இருக்கு. பரணி வரைக்கும் ஹேசம் மியூசிக் போட்டு பரணி நான் பார்த்துட்டேன், சும்மா அப்படி இருந்தாலே அப்படியே சூப்பர் எனக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லி மாமன்ல மட்டும் லைட்டா மொக்கையா இருக்கும். மித்தபடி எல்லா படத்தையும் நல்லா தான் போடுறாரு. ஒன்ஸ் மோர் தான் மொத படம் வர வேண்டியது, ஆனா மாமன் வந்துருச்சு முன்னாடி. இல்ல பிரகாஷ், நான் நீங்க சொன்னது இந்த ஒன்ஸ் மோருக்கு தான் நான் வந்துட்டு அதிகமா வந்து இது பண்ணது கூணுது. அதுக்கு முன்னாடி நான் வந்து இது பண்ணதுன்னா இதுன்னு நினைக்கிறேன், ஹிருதயம் நினைக்கிறேன். ஆமா ஹிருதயம். ஹிருதயம் வந்து கூவலாம், யார் வேணாலும் கூவலாம். ஆனா நீங்க வந்து ஒன்ஸ் மோர் ஒவ்வொரு பாட்டுக்கும் நீங்க அப்படிங்கிற அளவுக்கு எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு. நான் அந்த படத்துல 3 பாட்டு ரிலீஸ் ஆச்சு, 3மே சூப்பர் பாட்டுனா. எல்லா சாங்ஸும் நல்லா இருக்கும், பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. பிரகாஷ் ப்ரோ இன்னைக்கு ஏன் கருப்பு ப்ரீ-அனௌன்ஸ்மென்ட் வரல டீசருக்கு? தேதிக்கு மேல வரும். நாளைக்கு தானே மண்டே விட்டுங்க ஜாலியா காலையில மண்டே வைப். அந்த மண்டே ப்ளூ வந்து நம்ம காலி பண்ணிட்டு பயங்கரமா இருக்க போறோம் ஒழுங்கு நாளைக்கு. சும்மா ப்ரோ கேக்குதா? எல்ஐக்கே வராது போல இருக்கு தலைவா, நீங்க சொன்ன மாதிரி. இன்னைக்கு போஸ்டர்ல டவுட் தான். அப்போ அதான் சொன்னேன், டியூடு வந்துடும். எல்ஐக்கேங்கிறது எனக்கு தெரிஞ்சு டவுட்டு. ரிலீஸ் பண்ணி தானே ப்ரோ ஆகணும், எப்படினாலும் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். அது ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த செப்டம்பர் மாசம் லாக் ஆகும் டவுட். எனக்கு தெரிஞ்சு அது வந்து December 5 அப்படின்னு அந்த தேதிக்கு போகும்னு நினைக்கிறேன். சுகுமார் ப்ரோ வந்துட்டாரு. சுகுமார் ப்ரோ ஏஞ்சோ கதையே கேளு தாய் குலமேனு டெய்லி ஒரு கதையோட வருவார். இன்னைக்கு ஒரு சூப்பர் கதையோட வந்திருக்காரு, எல்லாரும் கேட்டே ஆகணும். என்ன சுகுமார்னா டெய்லி ஒரு அன்எக்ஸ்பெக்டடா? அட போப்பா, இன்னைக்கு ஒரு சம்பவம். சொல்லுங்க
ஐ எம் வெயிட்டிங். எனக்கு கால்ல கண்டோன்ற மாதிரி கொஞ்ச நாளா வந்து கால்லயே பிரச்சனையா போயினுது, என்னன்னு தெரியல. என்னாச்சுண்ணா? அது நேத்து லெஃப்ட் கால் ஸ்டிச்சஸ் போட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தடா ஃபால்ஸ் போயிட்டு ஸ்டிச்சஸ் போட்டிருந்தாங்களே. ஆமா. நேத்து வந்துட்டு கொஞ்சம் ஆடிடுச்சு போலன்னு சொல்லிட்டு வைஃப் கிட்ட வந்து இந்த ஹாஸ்பிட்டல் போகலாம் பக்கத்துல, ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ணலாம்னு போனேன் கொடைக்கானல்ல. இங்க பார்த்தா ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தா ஒரு படத்துல காட்டுற அந்த பெரிய ஹாஸ்பிட்டல் மாதிரி இருந்தது. டாக்டரும் இல்லை, யாரும் இல்லை, ஃபுல்லா லைட்லாம் இருட்டாகுது. ஹாஸ்பிட்டல் தான் போகணுமா எங்க போகணும்னு தெரியல. சரி போயிட்டு வந்துட்டோம். அதான் நேற்று இன்னொன்று சொல்லிட்டு இருந்தேன்ல, வேற ஒரு ஹாஸ்பிட்டல் போகலான்னு பார்த்தா அங்கே மாடு தான் இருக்கும், வேற ஒன்றும் இல்லைன்னாங்க. சரி பயந்துன்னு நானும் பைசனுக்கு பயந்துன்னு போகிறேன். ரூமுக்கு வந்து என் ஒய்ஃபே வந்துட்டு ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ணி விட்டா. அவளே சிசர் வச்சு ஏதோ ஏதோ பண்ணி ரிமூவ் பண்ணிட்டா. சரி லெஃப்ட் கால் ரெடி ஆயிடுச்சு, நீங்க நல்லா சூப்பரா நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோக்கஸ் வாக்குன்னு ஒரு வாக்கு இருக்குப்பா இங்க நடக்கிறது. நடந்துனே போயின்னு இருக்கும்போது ரைட்டு காலு ட்விஸ்ட் ஆயிடுச்சு, அந்த அப்படி மடங்கிடுச்சு. பெயின்னா பெயின், அப்பேற்பட்ட பெயின், காலை கீழே தேக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு பஸ் ஏறி இப்போ ஊருக்கு வந்துன்னு. பஸ் ஏறி ஊருக்கு வந்துட்டு இருக்கீங்களா? ஆமா, அது அப்ப தெரியல பாரு நீ. எனக்கு அப்போ வந்து பெயின் இருந்தது. சரி லைட்டா தான் அது ஒன்று ட்விஸ்ட் தானே, ஒன்று சரியாயிடும் நினச்சிட்டு போட்டிங்லாம் போனேன். போட்டிங்ல பெடல் போட்டிங் வேற. நானே பெடல் எல்லாம் பண்ணிக்கின்னு ஒய்ஃப் கூப்பிட்டுன்னு ஜாலியாக போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டு பஸ் ஏறதுக்கு ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதில் ஒரு ஒரு 45 மினிட்ஸ் 1 hour கிட்ட உக்காந்துட்டேன் அந்த இடத்துல. அப்புறம் பஸ் ஏறலான்னு எடுத்து கால் கீழே வச்சு நடக்கலான்னு ட்ரை பண்ணும்போது தான் பயங்கரமான பெயின். அப்புறம் பிரகாஷ் ஃபோன் பண்ணா, ஏங்க இதான் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றி அப்பவே நீங்கள் சரி பண்ணியிருக்கணும், என்னங்க இப்போ வந்து சொல்கிறீங்க, இப்பயும் ஒன்றும் இல்லை கடையில் போய் நான் சொல்கிறத வாங்கி இது பண்ணுங்கன்னாரு. நான் எங்கே அப்புறம் வாங்குற நிலைமையில இருக்கேன், நான் பஸ் ஏறி ஊருக்கு வந்துனுங்கிறேன். அப்போ வேறு வழி இல்லை, பஸ்ஸில் பத்துன்னு தூங்குங்க, காலையில் ஊருக்கு வந்துட்டு பாருங்கன்ட்டாரு. காலையில போயிட்டு ஃபர்ஸ்ட் டாக்டர் கிட்ட காமிங்கண்ணா. ஃபர்ஸ்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு போங்க. ஏன்னா நீ வேற கம்னர் பண்ணி ஒன்றா இருக்காது. இல்ல ஒன்றும் ஆயிருக்காது, இல்லைன்னு அதுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா வந்து போனோம்னா இந்த மாதிரி இதாச்சுன்னா சரி ஸ்கேன் எடுத்துட்டு வாங்கன்னு தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. அதனால போகும்போதே ஸ்கேன் ரிப்போர்ட்டோட போங்கன்னு சொன்னேன், வேற எதுவும் இல்லை. இதெல்லாம் இங்க செட் ஆகாது. நாங்க சொல்ற பக்கம் தான் ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க போய் பார்த்துட்டு அவங்க சொல்ற பக்கம் ஸ்கேன் எடுங்க. ஓ இது வேற இருக்கு. தான் பிடிச்சிருக்கோம், வேற ஒன்றும் இல்ல ஆயிருக்காதுன்னு இல்ல தோணுது. இல்ல அது ஒன்றும் இல்லை. பெயின் கில்லராவது வாங்கி போட்டுருக்கலாம்ல, அட்லீஸ்ட் கொஞ்சம் பெயினாவது கம்மியா இருந்திருக்கும்ல. என்ன பண்றது விடு, பஸ் ஏறிட்டேன். இதுக்கு மேல எனக்கு வலி அப்ப தெரியல பாரு. நீ கரெக்டா பஸ் வர டைம்ல காலை எடுத்து கீழே வச்சேன் ஏறலான்னு, அப்பதான் தெரியுது பஸ்ஸையும் ஏறிட்டேன். இது வேற ஃபுல்லா ஹில்ஸா, எங்க பார்த்தாலும் இருட்டு, கல்லு, மரம், ஒரே இதுவா இருக்குப்பா. உங்களுக்கு ஏதோ சரி காலில சரி கண்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் நானும் சொன்னேன், காலில் கண்டம் போல. லெஃப்ட் கால் டைல் பிரிச்சு அடுத்த நாளே ரைட் கால் வந்து ட்விஸ்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? சரி சரி ஃப்ரீயா விடுங்க. நீங்க ஒரு அடுத்த ஒரு 10 நாள் மட்டும் காலை பத்திரமா பாத்துக்கோங்க. காலை பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு என்னன்னா, அது இந்த பிரகாஷ் ப்ரோ ஆனதை பார்த்துட்டு நம்மளும் மோனிகா வீட்டுக்கு போய் ஆடலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கலான்னு ட்ரை பண்ணணும்னு நினைச்சேன். இப்போ கடைசியில வந்துட்டு காலில் பிரச்சனை ஆயிட்டு இப்போ நம்மளால ஆட முடியலன்னு ஒரே வருத்தம் தான், வேற ஒன்றும் கிடையாது. பரணி ப்ரோ, உங்க காதலி அப்படிதானே விழுந்துச்சு? இல்ல என் காதுல கரெக்டா தான் வந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வாரம் வந்து வெயிட் பண்ணுங்க, பிரகாஷ் ப்ரோ கூட சேர்ந்தே ஆடலாம் மோனிகா சாங். ஆமா, எனக்கு தெரிஞ்சு சேர்ந்தே ஆடலாம்னு தோணுது அடுத்தது. அஜித் சொல்லிட்டாரு, உங்க காதுல என்ன விழுந்துச்சு? ரிப்ளை கேளுங்க தெரியும். என் காதுல கரெக்டா தான் விழுந்துச்சு. இல்ல கமல் ப்ரோ சிரிக்கிறாரு, அவருக்கு தெரிஞ்சிருச்சு, அவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க சொல்லுங்க. இல்லங்க வேணாங்க. சரி ஓகே, ஃப்ரீயா விடுங்க. சுகுமார்ண்ணா, என்ன டாபிக்? இல்ல அடுத்த வாரம் என்ன படம்? அடுத்த வாரம் ஹரியர வீரமலு பிரீமியர் ஷோ போடுறாங்களே, போறீங்களா? ஹரிகர விரும்பல எல்லாம் தெரியல பாரு. ஆனா மாரிசன் போடுறாங்கன்னு தெரியும். தலைவன் தலைவி போடல. மாரிசன் சுகுமார் ப்ரோ மாரிசன் போடலையா? ஏன் நிப்பாட்டிட்டாங்க, கொடுத்ததை கேன்சல் பண்ணிட்டாங்க, ஸ்டாப்டு. புரியல ப்ரோ, போடலையா?
இல்ல நான் சொல்றேன் உங்களுக்கு பர்சனலா சொல்றேன் படம் போடல மொத்தம். படம் போடல அவ்வளவுதான். இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற 2 தமிழ் படமும் ப்ரீமியர் ஷோ போடல. மாரிசன் அதுக்கப்புறம் தலைவன் தளி 2மே வந்து ப்ரீமியர் ஷோ போடல. ஸோ ஸ்ட்ரைட்டா 9 மணி ஷோ தான் வந்து வெள்ளிக்கிழமை ரிவ்யூஸ் தான். அந்த 9 மணி ஷோ ரிவ்யூ தான். தலைவன் தலைவிக்கு போட்டிருக்கலாம், மகாராஜாக்கெல்லாம் போட்டாங்க, நம்பிக்கை இருந்தா போட்டுடலாம். நம்பிக்கை இருந்தா போட்டுடலான்றது அது ப்ரொடியூசர் டெசிஷன் தான் ப்ரோ. இப்போ அவர் பாண்டியராஜ் படத்து கடைக்குட்டி சிங்கத்துக்கெல்லாம் போட்டாங்க. அப்ப இருக்காரு உங்களுக்கு தெரியல, கடைக்குட்டி சிங்கத்துக்கெல்லாம் போட்டாங்க தெரியல. ஆனா 2D தயாரிக்கிற எல்லா படத்துக்கும் போடுவாங்க. ஓகேங்களா, அது ரெட்ரோ மட்டும் தான் போடுவாங்க. 2D தயாரிப்புல 2D எப்பவுமே அதுவே ப்ரொடியூசர்ஸை பொறுத்து தான் அந்த பிரீமியர் பொறுத்து போடுறதெல்லாம். ஆனா மாரிசன் பிரீமியர் ஷோ போடாது எனக்கு கொஞ்சம் ஷாக் தான். பரணி ப்ரோ, ஃபண்டாஸ்டிக் 4 ரிவ்யூ எப்படி இருக்கு? நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இன்னும் கிரிட்டிக் ரிவ்யூஸ் அஃபிஷியலா வரலையே. பின் கிரெடிட்ல டூம் வராங்க பரணி ப்ரோ. எல்லாம் இங்கேயே சொல்லிருங்க, சந்தோஷம். என்ன சும்மா ப்ரோ, எல்லாரும் அப்டேட் 10 மணிக்கு வர்றாங்க. ஏதாச்சும் ஆஸ்ட்ராலஜி நான் நியூமராலஜி பாத்துருக்காங்களா? என்னது என்ன அப்டேட்? கருப்பு அப்டேட் எல்லாமே 10 மணிக்கே விடுறாங்க காலைல. என்னாச்சு? இன்னைக்கு வந்திருக்கணும், வரல. நாளைக்கு காலைல 10 மணி எல்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு வந்திருக்கணும்னு யார் சொன்னது? எல்லாம் கோழி கார்னர்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் ப்ரோ வந்துருக்கு, இன்னைக்கு வரும்னு யாரு சொன்னது? கோழி கார்னர் சொல்லியிருந்தாரு. சில பேர்லாம் வந்துட்டு அவரு சொன்னா வந்துருமா? அவரு ப்ரொடக்ஷன் நடத்துறாரு. எங்க இருக்காரு? இன்சைட் ரிப்போர்ட் பாப்பல, அதுல பார்த்தேன். ப்ரோ ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் இங்க பாருங்க, அதாவது யாரும் இன்னும் ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கல. மெயினான நான் சொல்றது கோர் டீமை தவிர, அதாவது ட்ரீம் வாரியர் அவங்க இதுவை தவிர யாரும் பார்க்கல, டீசரை பார்க்கல. மொத்ததா சொல்லுவாங்க தவிர வந்துட்டு யாரும் நேரடியா பார்க்கல. இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும்னு சொல்லிட்டு வாரக்கணக்கில் சொல்றவங்க இருக்காங்க. இன்னைக்கு ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்கேன். கேளுங்க, அவங்களே போயிட்டு என்னைக்கு வரும், என்ன டைம்ல வரும் கரெக்டா போய் கேளுங்க பார்க்கலாம். யாரும் சொல்ல மாட்டாங்க. வருதுன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு ஒரு சில இதுக்கெல்லாம் வந்து தெரிய வரும், அந்த டைம்ல வரும். ஆனா கருப்பு பொறுத்தவரையும் இன்னைக்கு வரும்னு சொல்றதுலாம் வந்துட்டு சும்மா. இன்னைக்கெல்லாம் வந்துட்டு யாருமே வந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ப்ரொடக்ஷன் டீமே சும்மா தான் இருக்காங்க, அமைதியா தான் இருக்காங்க. இன்னைக்கு வரும். 23 தானே பர்த்டே, 23 தானே பர்த்டே. நாளைக்கு இல்ல நாளானிக்கு வர்றதுதான் கரெக்டா இருக்கும். சரி, வரது கரெக்ட் தான். கரெக்டா 10 மணிக்கு ரிலீஸ் பண்றாங்களே, அதுதான் கேக்குறேன். ஒண்ணு வருதுங்க, அவ்வளவுதாங்க, முடிஞ்சுங்க. அதாங்க நியூமராலஜி. இது எல்லாமே யோசிப்பீங்க. கூட்டினா ஒண்ணு வருது அப்படிலாம் கிடையாது ப்ரோ. இப்போ ஒருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. இப்போ ஒரு சில பேர் வந்து டேரக்டர் வந்து முடிவு பண்ணுவாங்க. டேரக்டர் வந்துட்டு எனக்கு இந்த டைம்ல விட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சில டேரக்டர்லாம் வியாழக்கிழமை பண்ணணும், ஒரு சில டேரக்டர்லாம் எனக்கு இந்த டைம்ல விடணும். ஒருத்தருக்கு ஒரு இது இல்லை. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்க முடியாது. அது அவங்களோட இஷ்டம். அவங்க படம் எடுக்கிறாங்க, அவங்க விடுறாங்க. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அப்டேட் வருது இல்ல, சந்தோஷப்பட வேண்டி நம்ம என்ஜாய் பண்ணலாம். அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு ஏன் 10 மணிக்கு விடுறாங்க நம்ம கேள்வி அவங்கள போய் கேட்க முடியாது இல்ல. அப்டேட்டே இல்லைன்னா வேணா கேட்கலாம், ஏன் அவர் பர்த்டே வருது எங்களுக்கு ஒரு அப்டேட் கூட கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் சண்டை அவங்க கிட்ட வந்து உரிமையா கேட்கலாம், டேக் பண்ணி கேட்கலாம், ட்வீட் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். அப்டேட் விடுறவங்கள வந்துட்டு 10 மணிக்கு விட்டுறீங்க, ஏன் எங்களுக்கு 11 மணிக்கு விடுங்க அப்படின்னு கேட்க முடியாது. சும்மா ஃபன்னுக்கு தான் கேட்டேன். கரெக்டா 10 மணிக்கு அது ஓகே ப்ரோ, அது அவங்களுக்கு என்ன மைண்ட்ல வச்சிருக்காங்களோ அது அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம போய் இது ரிலேட்டடெல்லாம் போய் கேட்க முடியாதுல்ல. நீங்க ஏன் ப்ரோ 10 மணிக்கு விடுறீங்க, நீங்க உங்க சைட்ல 10 மணிக்கு விடுறதா தகவல் வருது, ஏன் வந்து 10 மணிக்கு வரீங்கன்னு போய் யாரும் ப்ரொடக்ஷன் இது ரிலேட்டடா பேச முடியாது. அது நல்லாவும் இருக்காதுல்ல. ஆமா ப்ரோ, சும்மா ஃபன்னுக்கு தான் கேட்டேன். அதே மாதிரி இன்னைக்கு அப்டேட் வருதுன்னு, அதாவது நீங்க பாருங்க, ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்களே பொதுவா யோசிங்க. பொதுவா வந்து ஜென்ரலா யோசிச்சு பாருங்க. 23 போறதுனால என்னைக்கு அப்டேட் விட்டா கரெக்டா இருக்கும்னு. இன்னைக்கு அப்டேட் வரும் அப்படின்னு சொல்றது வந்துட்டு சொன்னவங்க வந்துட்டு வரல அப்படின்னு போய் நீங்க போய் கேட்டீங்கன்னா, ஏன் வரலன்னு போய் கேட்டு பாருங்க. வேற எதனா ரீசன் சொல்லி சமாளிப்பாங்க. இதனாலதான் வரல, இதனால வரல அப்படின்னு. யாருக்குமே வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஃபோன் பண்ணி நாங்க அப்டேட் விட போறோம், நீங்க வந்து முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிடுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்களா ஒரு கெஸ்ட்ல வந்து இது பண்றதா. இது சில பேருக்கு கான்டாக்ட் இருக்கும், அந்த கான்டாக்ட்ல இருக்கும்போது ப்ரிசைஸா கரெக்டா சொல்லுவாங்க. இந்த நாள்ல இந்த டைம்ல அப்டேட் வரும், இல்ல இந்த நாள்ல
அப்டேட் இந்த வீக்ல வரப்போகுது அப்படின்னு சொல்றது வேற. சும்மா நம்ம வந்துட்டு பர்த்டே வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு, சண்டே தானே இன்னைக்கு லீவ் டைம்ல விட்டா நல்ல அப்டேட் ரீச் இருக்கும், அது ஒரு கெஸ் தான். அப்போ ஓகே இன்னைக்கு வரும் அப்படின்னு நம்ம ஒரு போட்டா நம்ம ப்ரொஃபைலுக்கு ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும், ஒரு ரீச் கிடைக்கும். போடுற யார் வேணா போடலாம் ப்ரோ, யார் வேணா என்ன வேணா பண்ணலாம். சரி ப்ரோ, சரி ப்ரோ. ஃபேன்ஸா நீங்க வந்துட்டு ஒரு சில குறிப்பிட்ட இது வச்சுக்கோங்க. நீங்க வந்துட்டு யார்கிட்ட வந்து நமக்கு எந்த சைட்ல இருந்து வந்து அப்டேட் வந்ததுன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து இப்போ பாத்தீங்கன்னா குட் பேட் எக்லி டைம்லலாம் வந்து ஏகே சைட்ல இருந்து அப்டேட் வருது அப்படின்னா முன்னாடியே வந்துட்டு ஒரு ஒரு அதுவும் எப்போ தெரியும்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் தெரியாது, இல்ல 4 நாள் முன்னாடி தான் தெரியாது. பிரகாஷ் ப்ரோக்கு அப்டேட் தெரியும். அவனுக்கு அதிகபட்சம் வந்து 2 நாளுக்கு முன்னாடி, இல்ல ஒரு நாள் முன்னாடி கூட வந்து அவருக்கு வந்து தெரிய வரும். லாஸ்ட் ஒரு 1 hour 2 hours முன்னாடி கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிய வரும். அப்பேற்பட்ட ப்ரொடக்ஷன்லயே அவ்வளவு சேஞ்ச் நடக்கும், உள்ளே நடக்கும். நம்மளால வந்து எதுவுமே ப்ரெடிக்டே பண்ண முடியாது. யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்து அதுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணி டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். பர்னி ப்ரோ, ஆனா ஒண்ணு சொல்றேன், அந்த படத்தோட கதை தெரியும், அந்த படம் எப்படி இருக்கும்ன்றதும் தெரியும், எப்படி வரும் வந்திருக்கும் அப்படின்றது ஓரளவுக்கு தெரியும். கதை நல்லா தெரியும். அது அன்னைக்கு அதனால கண்டிப்பா ஒரு கமர்ஷியல், நல்ல ஒரு கமர்ஷியல். இத்தனை நாள் வந்து நம்ம வந்து சொல்லலாம் நீங்க ரெட்ரோ வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும், சில பேருக்கு செட் ஆயிருக்காது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா கமர்ஷியல் படம் கிடையாது. இப்பயும் திரும்பி சொல்லிக்கிறேன், எனக்கு யாருன்னா கோவம் வந்ததுன்னா எனக்கு நீங்க எதனா சொல்லுங்க. பட் ஆனால் இருக்கிற ப்ராப்பரா சொல்ல போனோம்னா அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஒரு இதுதான். அதுல கமர்ஷியல் எலமெண்ட்டும் இருக்கு, அதே சேம் டைம் வந்து எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸுக்குமே வந்து ஒரு ஒரு படம் கிடையாது. சூர்யா வந்து அவரோட கரியர்ல வந்து பண்ண படங்கள் எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸுக்குமே ஆன படங்கள்லாம் ஒரு ஜெய் பீம், ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு அந்த டைம்ல ஐயன், சிங்கம் 1, சிங்கம் 2 இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்த ஒரு அதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு கமர்ஷியல் படம். அவரோட கரியர்ல வந்துட்டு இந்த மாதிரி படங்கள்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரி கமர்ஷியல் ஈட்டு கொடுக்கணும் தான் எல்லாரும் எதிர்பார்ப்போம். இப்ப சூரரை போட்டே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அது கமர்ஷியல் இருக்கும் அந்த படத்துல. பட் ஆனா அது கதையின் இதுவா தான் இருக்கும். ஜெய் பீம்லயுமே கமர்ஷியல் வந்து பெருசா இருக்காது. அதுல ஒரு சில சீன்ஸ் வந்து படத்துக்காக வந்து வச்சிருப்பாங்க. ஃபுல் கமர்ஷியலான படம் இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் கமர்ஷியல் படம். இந்த கருப்புன்றது என்னென்ன எலமெண்ட் இருக்குன்றதுலாம் எதுவுமே வந்து ரிவீல் பண்ணல. நீங்க பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து படம் பிடிக்கும் ஒரு ஃபேமிலியா. அதனால தான் அவங்க ஃபெஸ்டிவலுக்கு ரிலீஸ் பண்ணணும். இந்த படம் வந்துட்டு மிஸ்ஸே ஆகக்கூடாது, கண்டிப்பா எந்த ஒரு இதுல ஃபெஸ்டிவலுக்கு வரணும், தீபாவளிக்கு வந்தே ஆகணும்ன்ற ஒரு மைண்ட்ல இருக்காங்க. தீபாவளிக்கு வர முடியலன்ற ஒரு மைண்ட்ல இருந்ததுன்னா கூட ஃபெஸ்டிவலுக்கு தான் வரணும் அப்படின்ற ஒரு இதுல தான் அவங்க வந்து டீம் வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க ப்ரோ. எல்லா ஃபேன்ஸும் தாண்டி இந்த படம் வந்துட்டு ஒரு ஒரு எப்படி சொல்றது, எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸுமே வந்து இது பண்ணோம் அப்படின்றது வந்துட்டு அந்த படத்தோட இன்னொரு விஷயமும் நல்லா தெரிஞ்சுங்க. ட்ரீம் வாரியர் ஒரு படத்தை வந்துட்டு ஒரு பண்றாங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணி பண்ணுவாங்க. ரொம்ப இத்தனை வருஷத்துல வந்து செலக்டிவா ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றது, டிஸ்ட்ரிபியூட் பண்றது கூட வந்து ரொம்ப ஒரு பார்த்து பார்த்து பண்றவங்க. அதனால இந்த படம் உங்களுக்கு நல்லா தாராளமா வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் படமா வந்துடும். பர்னி ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. நேற்று பிளிப் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ட்விட்டரை பத்தி, அதை பாத்தீங்களா? இல்ல ப்ரோ, நான் ஆக்சுவலா அவங்க வீடியோஸ் நான் இது வரைக்கும் பெருசா பார்த்ததில்ல. கிளிப்பிங்ஸ் தான் பார்த்துருக்கேன் தவிர, பட் ஃபுல் வீடியோ நான் அவங்க சேனல்லே நான் ஃபாலோ பண்ணது கிடையாது எதுவுமே, எந்த வீடியோவுமே. அந்த வீடியோ பாருங்க, ஏன் என்னாச்சு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. அது ட்விட்டர் அதிகமா யூஸ் பண்றவங்க நல்லா ரிலேட் ஆகும். அதுல வந்து நம்ம தோழர் ஆதி அப்புறம் டி கிடையாரை பத்தி எல்லாம் பேசியிருந்தாங்க. ஓ, ஓகே ஓகே. சரி, ஓகே, பார்க்குறேன். அது டவுட்டு தான் ப்ரோ, பார்க்கறது ட்ரை பண்ணுறேன். அவங்க நிறைய பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, பர்னிக்கெல்லாம் அதெல்லாம் பிடிக்காது. என்ன ப்ரோ? அது அப்படி அதுக்காகன்னு இல்ல, அவங்க எஸ்கேவை என்னைக்காச்சும் அடிச்சிருப்பாங்க, அதனால பார்க்க மாட்டாரு. ஏங்க அப்படிதானே? அப்படிலாம் இல்லைங்க, பிரகாஷ் ப்ரோ, அதெல்லாம் இல்லை. நான் ஒரு வீடியோவை பார்த்ததே இல்லைங்க சீரியஸா, அதனால தான், வேற எதுவும் இல்லை. பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? பிரகாஷ் இருக்கேன் பிரதர், சொல்லுங்க பிரதர். இருக்கேன் சொல்லுங்க. எத்தனை லட்சம் நீங்க சொல்லியிருந்தா அப்படி AK-65 கார்த்திக் சுப்ராஜ் எனி
அது எந்த அளவுக்கு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது அப்டேட் தெரியுமா அது? தெலுங்கு சைடு நமக்கு 2, 3 பேர் தெரிஞ்ச தகவல் சொல்லுவாங்க. அவங்க எப்பவுமே கொஞ்சம் உண்மையான தகவல் பெரும்பாலும் சொல்லுவாங்க. ஆ. அவங்க முதற்கொண்டு 65 வந்து கார்த்திக் சுப்புராஜ் பண்றாருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வந்து நான் என்ன சொல்றேன், 64 ஃபர்ஸ்ட்டு ஆதித்யராஜ் இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பேட்டி கொடுத்து. 64க்கே ஷூட்டிங் போகிறது எப்போ போகுது அப்படிங்கிறதுலாம் இன்னும் உறுதிப்படுத்த அவங்களே அஃபீஷியலாக அறிவிக்கலைங்கிறப்ப 65 அது அப்புறமேட்டு பார்க்கலாம், அவ்வளோதான். ஆனால் இப்போ என்ன கார்த்திக் சுப்புராஜ் தான் ஆல்மோஸ்ட் பண்ணுறதுங்கிற உறுதி. 65 கார்த்திக் சுப்புராஜ் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் 66 தனுஷ் பண்ணுறாரு. இதுதான் பேக் டு பேக் இருக்க ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட். எல்லாமே வந்து 3 மாதத்துக்குள்ள படம் பண்ணுறவங்க, 6 மாதத்துக்குள்ள படம் பண்ணுறவங்க. ஓகே. ஷூட்டிங் டைம் ரொம்ப கம்மியாக போகிற ஆட்கள் இவங்கெல்லாமே. இப்போ ஆதித்யராஜ் ஷூட்டிங் டைம் வந்து 3 மாதம் இல்லை 4 மாதம் தான் போவார். ஓகே. அதே மாதிரி ஓகே. கார்த்திக் சுப்புராஜ் அந்த 3 மாதம் 4 மாதம் தான் போகிறாரு. தனுஷும் 3 மாதம் 4 மாதம் டேரக்டாக ஷூட்டிங் டேஸ் போகிற மட்டும் கனெக்ட் பண்ணா. இவங்க எல்லாமே அதனால பேக் டு பேக் இவங்க எல்லாத்தையும் கமிட் பண்ணியிருக்காரு போல இருக்கு. வெயிட் பண்ணுவோம். எப்படி வந்தாலும் அஃபீஷியலாக வர வரைக்குமே நம்ம என்றைக்குமே எதையுமே நம்ப முடியாது. தகவல் உண்மைதானா 65 கார்த்திக் சுப்புராஜ் படம் பண்ணுறதுக்கான ஓகே. பேச்சுவார்த்தைங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம். ஆல்மோஸ்ட் இன்னும் உறுதிப்பட கன்ஃபார்ம் ஆக ஆல்மோஸ்ட் ஓகே. கன்ஃபார்ம். ஓகே. ஓகே. இல்ல அவர் பண்ணா ஏன் ப்ரோ சில பேர் பயப்படுறாங்க? பிரகாஷ் bro. கமல் ப்ரோ ஒன்றும் பண்ண முடியாது. அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே மாறிடுவாங்க. சொல்லுங்க பல்தான். எப்போவுமே வந்து ஃபுல் கமர்ஷியல் பேக்கேஜ் உள்ள டேரக்டர் யாரும் வேணும்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரை பண்ணுற எல்லா டேரக்டருக்கும் இந்த மாஸ் ஹீரோக்கள் மட்டும் பயப்படுவாங்க. அதாவது அடுத்தடுத்த ஹீரோக்களோட ரசிகர்கள் வந்து பயப்பட மாட்டாங்க. மாஸ் ஃபேன் பேஸ் உள்ள ஹீரோக்கள் எப்பவுமே பயப்படுவாங்க. சரி, இந்த வானத்துல ஒருத்தர் பறந்துட்டு இருப்பாரு, அவர் அப்படியே கழுத்தை போட்டு இழுங்க, இல்லைன்னா அவர் அப்படியே பறந்துடுவாரு. ஐயோ ஆனந்தமேனு உடனே கட்டி இழுங்கப்பா அவரை. இந்த நியூஸை கேட்டோன்னே, அது பிரகாஷ் ப்ரோ வாயிலிருந்து கேட்டோன்னே நேரம் அவர் நிலாக்கே போயிருப்பாரு. ஆக்சுவலா இன்னைக்கு இன்னொரு நியூஸும் வந்துச்சு. ரவி மோகனோட அடுத்த படம் வடக்குப்பட்டி ராமசாமி Bro code. டைரக்டர். அதுதான் ப்ரோ, டைரக்டர் கார்த்தி யோகியோட ப்ராஜெக்ட். அது வந்து ப்ரோ கோடுன்னு டைட்டில் வச்சிருக்காங்க. அந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி என்டர்டெய்னர் வித் ஆக்ஷன். அதில் வந்து எஸ்ஜே சூர்யாவும் வந்து அந்த ஃபிலிமில் ஒரு பார்ட்டாக இருக்காரு. ஸோ இன்னைக்கு அந்த டேரக்டரே வந்து ப்ரோ கோடு சூப்பரா இருக்கும் பரணி. ப்ரோ கோடு வந்துட்டு என் ஃப்ரெண்டு தான் வந்து அசோசியேட்டா இருக்கான் அந்த படத்துல. அதுக்கு முன்னாடி வடக்குப்பட்டி ராமசாமிலையும் இருந்தா கார்த்திக் யோகி அவர் கூட நல்லா இருக்கும். அந்த படத்தோட ஸ்கிரிப்டே வந்து ஆக்சுவலா சொல்ல போனா அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் வந்து பெங்களூர்ல தான் வந்து ஃபைனல் பண்ணாங்க. ஜெயம் ரவி, கார்த்திக் யோகி, அதுக்கப்புறம் இன்னொரு 2-3 பேர் சேர்ந்து பெங்களூர்ல கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் உட்காந்து ஃபைனல் பண்ணாங்க. நல்ல ஸ்கிரிப்ட், அது நல்லா இருக்கும். இன்னைக்கு சோசியல் மீடியாவிலேயே அந்த படத்தை பற்றி அது பிளாக் பஸ்டர், அது வந்து ஒரு பாசிட்டிவாக தான் போயிட்டு இருக்கு. யாரோ ஒரு டைரக்டர் கூட சொல்லியிருந்தாரு, சக்திவேல்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம், ஸ்கிரிப்ட் ரீடு பண்ண நல்லா இருந்துச்சு, ரொம்ப அருமையாக இருக்கு வந்து சொல்லியிருந்தாரு. சுகுமாரண்ணா, அப்கமிங் படத்தோட பைசன் இப்போ பார்த்துருப்பீங்களா? எனக்கு பைசனோட ரிவ்யூ சொல்லுங்க. பைசன்லாம் வந்து ஒன்றும் ரெடியா அவளை எப்படிப்பா பார்க்க முடியும்? இல்லைண்ணா, நீங்கள் ஒரு பைசன் பார்த்தீங்களா? அந்த பைசனோட ஸ்டோரி சொல்லுங்க. நீ வேற ஏன்பா? பிரகாஷ் சொல்லுங்க பிரதர். எதுங்க? உடம்பு ரொம்ப ஸ்லிம்மா இருக்கீங்களா? ஸ்லிம்மா வச்சிருக்காரு. அவர் எப்பவுமே இப்படியானது இல்லை பிரதர், அப்பையிலேருந்தே அப்படிதான் இருக்காரு. பட் அதை மெயின்டைன் பண்ணோம்ல, அதான ரொம்ப முக்கியம். அது மெயின்டைன் பண்றதுக்கான காரணம் தான் நீங்க தான் பாக்குறீங்களே. ஆளு வந்துட்டு ஹெவியா சாப்பிட மாட்டாரு இல்லையா? ஒரு சில விஷயம் வந்துட்டு உணவு பழக்கம் தான் உண்மை. அது வந்து நானுமே இப்போ வெயிட் குறைக்கிற ப்ராசஸ்ல தான் இருக்கேன். அது கஷ்டம் தான். அவர் வந்துட்டு இங்க இப்ப நான் சென்னைக்கெல்லாம் வந்தாலும் சரி, எங்க வந்தாலுமே இந்த ஃப்ரைட் ரைஸு, சில இந்த பரோட்டா அதெல்லாம் சாப்பிடவே மாட்டாரு. பிரகாஷ் வந்துட்டு எப்பவுமே சாப்பிட மாட்டாரு. நார்மல் எப்பவும் நம்மளோட இந்திய உணவு பழக்கம் என்ன, தோசை, இட்லி அந்த மாதிரி தான் வந்து ரைஸ் அந்த அளவுக்கு தான் சாப்பிடுவார். அதுவும் லிமிட்டா தான் சாப்பிடுவாரு. ஆனா அது ஒரு விஷயம் அவர்கிட்ட வந்து, அதனாலதான் வந்து அவரு இவ்வளோ இவ்வளோ வயசாகியும், ஒரு ஏஜ் ஆகியுமே வந்து அவர் ரொம்ப யங்கா இளமையா இருக்காரு.
35 தானே, அது வந்து ஒன்றும் பெரிய வயசு இல்லை. பட் இருந்தாலும் போற போக்குல இவ்வளவு வயசாகி சொல்லிட்டு போயிட்டாரு. ப்ரோ போற போக்குல ஏங்க நீங்க தானேப்பா சொன்னீங்க ஏற்கனவே, நானாவா சொன்னேன்? எங்கேயோ நீங்க ப்ரோ ஏற்கனவே அப்படி சொல்லல ப்ரோ. அப்படிங்கிற இவ்வளவு மாதிரி சொன்னீங்க. வயசாகினா நான் சொல்றது இப்பெல்லாம் வந்து 35ன்றதே வந்துட்டு ரொம்ப பெரிய வயசு. ரொம்ப எல்லாருமே பாருங்க 35ல வந்து எல்லாரும் ரொம்ப ரொம்ப இதுவாயிடுறாங்க. அதாவது நான் சொல்றது செலிபிரிட்டி விட்டுருங்க, அவங்களோட உணவு பழக்கம் கூடவே டயட்டீஷியன் வச்சுப்பாங்க. எல்லா நியூட்ரிஷன்ல இருந்து எல்லாமே வச்சுப்பாங்க. அவங்க சொல்றதான் சாப்பிடணும். அவங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து செலவு பண்ணுவாங்க. பட் ஆனா நார்மலான ஒரு சராசரி மனுஷன் ஒரு 35 வயசு தாண்டுச்சுன்னா என்னென்னலாம் இருக்கும்? முடி கொட்டும். இப்பெல்லாம் 20 வயசுலயே முடி கொட்ட ஆரம்பிச்சிருது. முடி கொட்டும், தொப்பை போடும். மெயினா தொப்பை போட்டுச்சுன்னா வந்து அது எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயம் தொப்பை. அது வந்துருச்சுனாலே அது பார்த்தாலே ஏஜ்டா தெரியுவாங்க. கல்யாணம் ஆயிட்டா இன்னும் வந்துட்டு எப்படி சொல்றது? எதுக்கு நம்ம கேர் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு இதுல இருந்துருவோம். இது எல்லாமே வந்து தாண்டி 35 வயசுல ஒரு சராசரி மனுஷன் வந்துட்டு வெயிட் பேலன்ஸ் பண்றது வந்துட்டு அந்த பிரகாஷ் ப்ரோவை பார்க்கும்போது நம்மளுக்குமே வந்து ஒரு இப்போ எனக்குமே இப்போ மெயின்டைன் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்திருக்கு. அவர் பார்த்துன்னு கிடையாது, பொதுவா சொல்றேன். நம்ம ஒரு வாட்டி நம்மள வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணி பார்த்துட்டு நம்மள பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கலாம், நம்மள அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். அவர் எப்பவுமே ஒல்லியாவே இருக்காரு ஆளு. அவருடைய முகத்தை பார்த்து யாரும் வந்து எபோவ் 30 அதான் எல்லாம் ப்ரோ, சொல்ல மாட்டாங்க. அதுதான் பிலோ அவரு 30 ஒரு சில அப்படின்னு தான் பழக்கம்லாம் சொல்லுவாங்க. வச்சிருக்காரு. நீங்களே நோட் பண்ணுங்க. 10 மணி தாண்டிடுச்சுன்னு வச்சுங்களேன், நாளைக்கு இப்போ திங்கக்கிழமையா ம். முடிச்சிடலாமான்னு கேட்பாரு. ஏன்னு கேட்கறாருன்னு பார்த்தோம்னா அவர் 10:30 மணிக்குள்ள தூங்கிட்டு வர ஆளு. 10:15 மேக்சிமம் 10:15 படுத்த உடனே தூங்கிடுவாரு. காலையில அவர் வந்து சீக்கிரம் எழுந்துக்கிறாரு, நைட்டு சீக்கிரம் தூங்குறாரு. அந்த அந்த ஹேபிட் எல்லாமே வந்து கரெக்டா வச்சிருக்காரு. தூங்குற டைம், அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்துட்டு சாப்பிட்ற டைமு, சாப்பிட்ற பழக்கம். அவர் மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் போய் நம்ம பார்த்தோம்னா அவங்க ஃபுட் ஹேபிட், அவங்க அவங்க ஸ்லீப்பிங் ஹேபிட் எல்லாமே கரெக்டா இருக்கும். அதெல்லாம் மெயின்டைன் பண்றாங்க. அதனால அவங்க உடம்பும் மெயின்டைன் ஆயிடுது ஆட்டோமேட்டிக்காவே. அது மட்டும் கிடையாது, அவர் வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ணுவாரு. இப்ப ஜிம்முக்கு போறாரு, அதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து ஒர்க் அவுட், ஹோம் ஒர்க் அவுட் சில சில இதெல்லாம் அவர் பண்றதுனால மதிய டைம்ல தூங்க மாட்டாரு. அதுவுமே வந்து எங்க நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. சாப்பிட்டுட்டு மதிய டைம்னால தூங்கவே மாட்டாரு. அவர் ஆபீஸ்ல அவரு ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பாரு. வேலையில கூட படம் தான் பார்த்துட்டு இருப்பாரு, தூங்க மாட்டாரு. இந்த மாதிரி ஒரு சில பழக்கம்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு கரெக்டா இருக்காரு. நம்ம தான் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப் எல்லாமே மாறி வேற மாதிரி சுத்திட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் நம்ம ஸ்பேஸ்ல உள்ள இப்போ நீங்களா இருக்கட்டும், பவரு, பரணி, இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல அதாவது யாரும் வந்து யாரையும் அப்யூஸ் பண்றதில்ல. ஒரு ஒரு நல்ல பழக்கவழக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நம்ம விஷாலா இருக்கட்டும், இப்போ நம்ம மாவீரனா இருக்கட்டும், யாரும் வந்து யாரையும் வந்து ரொம்ப கொடூரமா ரொம்ப வந்து அபியூஸ் தரைக்குறைவாலாம் பண்றதுலாம் இங்க பேசுறது. பாருங்க. அபியூஸ்ன்றது வந்துட்டு நம்ம ஒருத்தர் மேல வந்துட்டு ஒரு இது வச்சிருக்கோம் அப்படின்னா இன்னொருத்தரை வந்து நம்ம அதுல திட்டி அசிங்கமா திட்டி அதெல்லாம் நம்மளுக்கு என்ன வரப்போகுது? முகம் இல்ல இல்ல, மறைச்சு இதெல்லாம் நல்ல முகத்தை பழக்கவழக்கம் காட்டுற சொல்ல வரேன். அதாவது சொல்றேன், முகத்தை காட்டுறவங்க வந்துட்டு மோஸ்ட்லி அப்படி பண்ண மாட்டாங்க. முகத்தை மறைச்சின்னு பண்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. முகத்தை காட்டுறவங்க வந்துட்டு அந்த மாதிரி அபியூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சில பேர் பண்றாங்க, அப்படியும் மீறி பண்றவங்களா இருக்காங்க. அது வந்து என்னன்னா நாளடைவுல வந்துட்டு அவங்க பின்னாடி ரியலைஸ் பண்ணி அவங்களே மாத்திப்பாங்க. யாருக்கா இருந்தாலும் ஒரு பாயிண்ட் வரும், நம்ம என்னடா இப்படி இருக்குமே, இவ்வளவு மோசமா இருக்குமே அப்படின்னு அவங்களுக்கே தோணும். நம்ம ஆமா. முதல்ல வந்து பேச ஆரம்பிக்கும் போதே நம்ம மைண்ட் செட் அப் தானே. நம்மளுக்கு வந்துட்டு அபியூஸ் மட்டும் வந்து நம்ம ஸ்பேஸ்ல வந்துட்டு நமக்கு செட் ஆகாது. அது வந்து கரெக்டா இருக்காதுல்ல. இல்ல இல்ல, ஸ்பேஸ்ல மட்டும் இல்ல, இப்போ பர்சனலா போய் அவங்களுடைய மெசேஜ் அதுதான் சொல்றேன், அதாவது ட்வீட் பர்சனலா பண்றது இருந்தாதான் பார்த்தீங்கன்னா வந்து அது நம்ம ஸ்பேஸ்ல கொண்டு வர அதெல்லாம் தான் முடியும். பண்றாங்க. அதுதான் சொல்றேன், பர்சனலா இருக்கிறதுனாலதான் ஸ்பேஸ்ல வந்து அதை வந்து நம்மளால கொண்டு வர முடியும். இல்லைன்னா வந்து நம்மளால கொண்டு வர முடியாது. யாரையுமே வந்துட்டு பாடி ஷேமிங் பண்றதோ இல்ல வந்து மத்தவங்களோட இது வச்சு பண்றதோ எல்லாம் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. ஆமா ஆமா, அதுக்குமே நல்ல விஷயம் தான். யாரும் வந்துட்டு கேள்வி கேட்க ரெடி ஆயிட்டாரு. பரணி, இங்கதான் ஒண்ணு இல்ல பேசணும்னு இல்ல, நினைச்சிட்டு அருண் இருந்தேன். ப்ரோ, அருண் பரணி, ப்ரோ, இல்ல இல்ல இங்கதான் இல்ல. ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சிட்டு ஆ இருந்தேன் பரணி. இந்த சொல்லுங்க. நான் வந்துட்டு 2013 இதுக்கு முன்னாடி கொடைக்கானல் போனேன். அப்பெல்லாம் குணாய்க்கு போகும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லா போயிட்டு வந்தேன். இப்போ உங்க ம். ஊர்ல ஒரு படம் எடுத்தாங்க, அது வேர்ல்ட் வைட் செம்ம பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. அந்த பிளாக் பஸ்டர் ஆனதுக்கான காரணமும் அது தமிழ்நாட்டுல எடுத்த ஒரு படத்தோட ஒரு இது வச்சுதான் எடுத்தாங்க. அது எல்லாருக்குமே உலகத்துக்கே தெரியும். கமலஹாசன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள். அது எனக்கு எப்பவுமே வந்து குணாக்கு போகும்போது அந்த மனுஷன் எப்படி இந்த இடத்துல வந்து இறங்கி போய் உள்ள போய் அந்த டைம்ல டெக்னாலஜியே இல்லாத டைம்ல எப்படி வந்து அந்த மனுஷன் உள்ள போய் ஷூட் பண்ணிருப்பாரு. எனக்கு இன்னும் வரையுமே வந்து குணாக்கு போனா அந்த ஒரு ஆச்சரியம் இருக்கும்.
அதே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இன்னைக்கு தான் குணா கேவுக்கு போனேன். இத்தன நாள் போல. இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. சரி ஓகே. இன்னைக்கு அந்த இந்த லோக்கல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போனேன். கூட்டம்னா கூட்டம். அப்படி ஒரு கூட்டம். எனக்கு அந்த குணா கேவுக்குள்ள போயிட்டு வரதுக்குள்ள என்னமோ வெறுத்துச்சு பரணி. நான் அதுக்கப்புறம் குணா கேவுக்கே இந்த போகக்கூடாதுன்னு கால் முடிவு வலியோட பண்ணிட்டேன். போனீங்களாண்ணா? கால் இன்னைக்கு வலியோட ஈவினிங் தான் ஆச்சு. போயிருக்கீங்களா? கால் வந்து ஈவினிங் தான் ஆச்சு. நான் சொல்றது வந்து பகல் மதியம் போனேன். அது செம்ம கூட்டம். அது கூட்டம் வர்றது நமக்கு பிரச்சனை இல்ல. ஹைப் ஆயிடுச்சு. எல்லாம் வர்றாங்க ஓகே. எல்லாம் வந்து கத்துறாங்க. அப்படியே கும்பலா வந்துட்டு அப்படி மேல உட்காந்துட்டு ஓ ஓன்னு விசில் அடிக்கிறாங்க, கத்துறாங்க. தியேட்டர்ல போய் படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது எப்படி கத்துவாங்க, ஒரு ஹீரோ என்ட்ரி வந்தா எப்படி கத்துவாங்க, அந்த மாதிரி கத்தின்னு இருக்காங்க. இந்த இடத்துக்கு வர்றது பீஸ்ஃபுல்லா மைண்ட் ரிலாக்ஸா நம்ம வந்து டைம் இது பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நம்ம நினைச்சு வந்தா, யங்ஸ்டர் அவங்களையும் குறை சொல்ல முடியாது. அவங்களுமே அந்த வயசுல ஜாலியா வந்து இருக்காங்க. ஓகே. பட் ஆனா முன்ன பார்த்த மாதிரி இல்ல. அந்த அந்த லொகேஷன் எல்லாமே டோட்டலாவே மஞ்சுமல் பாய்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் பரவாயில்ல. எல்லாம் போற வர இடம் எல்லாமே எல்லா இடத்துலயுமே ஏங்க இங்க பாருங்க இது கொடைக்கானலுங்கன்னு சொல்லிட்டு அந்த கூமாப்பட்டி டைலாக் போறவன் வரவன்லாம் அத்தையே பேசுறானுங்க. டேய் சரிடா, அவன் தான் ஃபேமஸ், அவன் தான் ட்ரெண்ட் ஆனா, ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டான், ட்ரெண்ட் ஆயாச்சு. நீங்களும் இன்னமும் அதே டைலாக் விட மாட்டேன். உங்களுக்குன்னு ஒரு டைலாக் எதனா பேசுங்களேன்டா. ஏன்டா போற வர இடம் எல்லாமே ஏங்க ஏங்கன்றீங்க. எனக்கா என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு பக்கம் வந்துட்டு சரி ஓகே பார்த்துட்டு வரலாம், சூசைட் பாயிண்ட்டுக்கு போகலாம், அப்படி அங்கேயாச்சும் நல்லா இருக்கும்னு பார்த்தா சூசைட் பாயிண்ட்னு போனா அங்க ஆளுங்க தான் நிக்கிறானுங்க. வெளிய பாயிண்ட் ஒண்ணுமே தெரியல. கம்பி கட்டி வச்சுக்கிறானுங்க, கம்பி சுத்தி ஆள் நிக்கிறானுங்க. வழி விடுங்கடா, கொஞ்சமாச்சு பாத்துக்கிறேன்டா, ப்ளீஸ்டா ப்ளீஸ்டான்ட்டு தள்ளி போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்கேயும் வழி கிடைக்கல. ஏதோ ஒரு முடிஞ்சு சரி பில்லர் ராக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போனாரு. எங்கம்மா எங்க சார் பில்லர் ராக்குன்னு கேட்கலான்னு பார்த்தா ஃபுல்லா மிஸ்ட், ஒண்ணுமே தெரியல. அப்புறமா ஒரு பாறை தெரிஞ்சுது, இதுதாங்க பில்லர் ராக்குன்னாங்க. அதுவும் எப்படி கம்பி போட்டு தூரமா இருந்து நம்ம பாக்குற மாதிரி. கிட்டத்தட்ட இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ரொம்ப அதிகப்படுத்திட்டாங்க டூரிஸ்ட் ஸ்பாட்ல. என்ஜாய் பண்ண முடியல. அதே மாதிரி சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு, பயங்கர அதிகம். இந்த இந்த இடத்துக்கு போனா இது வந்து பூம்பாறை வில்லேஜ், இந்த இடத்துல முருகர் டெம்பிள், அது இதுன்ட்டு சோசியல் மீடியால அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டு போட்டு வரவன் போறவன்லாம் ரீல்ஸ் எடுக்கிறான். போட்டிங் போகும்போது ரீல்ஸ் எடுக்கிறான், போகும்போது வரும்போது. அது நம்ம பார்த்துட்டு பார்த்துட்டு நம்மளுக்கு என்ன ஆயிடுதுன்னா கூட்டமும் அதிகமாயிடுது. இவங்க அதான் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு. அது பூம்பாறையில ஒரு முருகர் கோயில். அந்த முருகர் கிட்ட இருக்கிற சந்தனம் வந்துட்டு ஒரு அம்மா வந்து கேட்டாங்க. அவருக்கு என்ன சொன்னாரு, மா முன்னெல்லாம் நீங்க வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி சந்தனம் எல்லாம் கேட்டீங்கன்னா ஈஸியா கொடுத்துருவோம். இப்போ அந்த எல்லாம் எல்லாம் இன்டர்நெட்ல போட்டு விட்டு அந்த சந்தனம் மேல பூச்சிக்கினா அந்த சந்தனம் எடுத்து நம்ம மேல தடவிக்கினா வந்து வேண்டுதல் நடக்குது அப்படின்னு போட்டு விட்டாங்க. அதுல இருந்து காலையில வந்துட்டு கோவில் திறந்து வித்தின் ½ அன் ஹவர்ல சந்தனம் காலியாயிடுதுமா, நான் என்னவா பண்றது, உள்ளூர்காரருக்கே கிடைக்க மாட்டேது சந்தனம் அப்படின்ற அளவுக்கு பேசுறாரு. சரி விடுங்க, நீங்க போயிட்டு 3 நாள் என்ஜாய் பண்ணீங்கல்ல. என்ஜாய் பண்ண பரணி. மஞ்சுமல் பாய்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு என்ஜாய் பண்ணும்போது. ஓகே சூப்பர். ஆக்சுவலா நீங்க இந்த கூட்டமா இருக்குன்னு சொன்னீங்களே, எனக்கு வந்து இந்த கூட்டம்னாலே எனக்கு வந்து ஒரு மாதிரி அலர்ஜி. அதனால தான் வந்து பெருசா எந்த ஒரு கல்யாணத்துக்கோ இதுல எந்த ஒரு எனக்கு கூட்டம் அலர்ஜி இல்ல பரணி. கூட்டம் இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்கலாம். அதாவது டூரிஸ்ட் ஸ்பாட்டு கூட்டம் இருக்கிறது நார்மல் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதெல்லாமே எல்லாம் நம்மளும் ஒரு ஆசைக்கு எல்லாரும் தான் போறாங்க ஓகே. அந்த கூட்டம் இருக்கிற இடத்துல ஒரு ஒரு இடம்னா வந்து இப்போ இந்த இடத்துல இப்போ கோயிலுக்கு போய் எல்லாம் கும்பலா வந்துட்டு பூம்பாறை வில்லேஜ்ல இருக்கிற ஒரு முருகர் கோயில் எல்லாம் கும்பலா கத்துறாங்க. ஏங்க பூம்பாறை இருக்கிற முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம் பாருங்க அப்படின்னு கும்பலா கத்துனா நம்மளுக்கு வந்துட்டு என்னங்க ஒரு கோயிலுங்க இது, இங்க வந்து ஏங்க கத்துறீங்கன்ற மாதிரி தானே தோணும். நீ வெளியே போயிட்டு நீ ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு போட்டிங் போறியா, அந்த இடத்துல நம்ம கத்தலாமா, ஜாலியா இருக்கலாம், அங்கெல்லாம் வந்து ஃபன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். அது கோயில் எல்லாம் கத்துறதுலாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டு இருக்கு. சரி ஓகே ஓகேண்ணா. அடுத்த வாரம் நம்ம என்ஜாய் பண்ணலாம். நீ வரல? ஆ ஷூர். சரி. ஐயோ என்னமோ கேட்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். சரி யாராவது ஏதாவது சொல்லுங்கப்பா, பேசுவோம். சரி ஓகே. அதே சித்ரா அரவிந்தன் தான், சாரி சித்ரா லக்ஷ்மன்ல இன்டர்வியூல பார்த்தது தான். இந்தியன் 3 கிறிஸ்மஸ் ரிலீஸ்னு சொல்லியிருந்தாரு, எந்த அளவுக்கு உண்மை? எது கிறிஸ்மஸ் ரிலீஸ்? என்ன படம்? இந்தியன் 3. இல்ல இல்ல, வாய்ப்பு இல்ல.
பிரகாஷ் ப்ரோ அடிக்கடி ஒன்று சொல்லுவார்ல, முதல்ல தோண்டான்னு அந்த மாதிரி தான். சரி, ரொம்ப அமைதியா இருக்கு. அப்பப்ப கேப் விழுவுது. டாபிக் ஏதாவது கேள்வி கேட்டுருவோமா பேசாம? இல்ல ஆக்சுவலா நான் விட அப்போ வந்து மாட்டேங்குது அருண் ப்ரோ எதுவும். கை தூக்கிட்டு ஏங்க இருக்காருல. அருண் வந்ததுல இருந்து கை தூக்கிட்டு இருக்காருங்க. இல்ல இல்ல உண்மையிலே சொல்றேன், அருண் ப்ரோ நீங்க கை தூக்கிட்டு இருக்கீங்களே, எனக்கு வந்து நீங்க வந்து இன்னைக்கு கேள்வி கேட்க கூடாது, நீங்க நார்மலா பேசணும். நீங்க எப்போ கை தூக்குறீங்க, கேள்வி கேட்குறீங்க, போயிருவீங்க. எனக்கு இவர் நார்மலா பேசினா எப்படி பேசுறாருன்னு நான் பார்க்கணும். பிரகாஷ் ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க பிரதர். ஏ மொமெண்ட் டு சொல்லுங்க சொல்லுங்க பிரதர். இருக்கேன் சொல்லுங்க. ரிமெம்பர் கொரியன் மூவி பார்த்திருக்கேன். இல்லைங்க, பார்க்கலங்க, பார்த்தது இல்லைங்க. அது மொமெண்ட் ரீமேக் தான் சைரா, ഹിന്ദി മൂവി. புரியல. സൈറ இல்ல ഹിന്ദി മൂവി അതിന്റെ റീമേക്ക് தான். ஓ ரைட், என்ன பார்க்கல, நான் இன்னும் பார்க்கல. ஆக்சுவலா பிரகாஷ் மகேஷ் பாபு கூட அவர் படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு போட்டிருந்தாரு பிரகாஷ் ப்ரோ. நிஜமாவே படம் நல்லா தான் இருக்கு போல இருக்கு சாயிரா. எனக்கும் தெரியல, புக்கிங் அப்படியா? ரீமேக்லாம் தெரியல. பயங்கரமா இருக்கு. புக் மை ஷோ நல்லா போகுது, பார்த்தேன். பட் நான் படம் பார்க்கறதுக்கு இன்னைக்கு அமையல. இன்னைக்கு வந்து காலையிலேருந்து பல ஒர்க்ஸு, மதியானம் ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு நாளாக இருந்துச்சு. சாயங்காலம் பஜாருக்கு போயிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு, அவ்வளோதான். இன்னைக்கு நாள் இவ்வளோதான். ബാൻഷി സീരീസ് பார்த்திருக்கேன் பிரகாஷ் ப்ரோ. என்ன சீரிஸ்? ബാൻഷി, ബാൻഷി, ஏன் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. BANSHEE, பான்ஷி. பான்ஷி இல்ல வந்து இல்லைங்க, அது ஒரு பார்த்தது இல்லைங்க. மினி சீரிஸ். நம்ம ஹோம்லேண்டர் தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. பாய்ஸ்ல வர ஹோம்லேண்டர் பியூர் அடல்ட் ஒரு மினி சீரிஸ் தான். ஆக்ஷன் சீரிஸ் தான். ஆமா, ஆக்ஷன் கிரைம். ஆக்ஷன் கிரைமா? நல்லா இருக்குன்னா சொல்லுங்க, நல்லா இருக்குன்னா சொல்லுங்க, சூப்பரா இருக்குன்னா, நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்குன்னா சொல்லுங்க. விஜய் ஆண்டனி நான் மூவி கான்செப்ட். விஜய் ஆண்டனி நான் மூவி. சரி சொல்ல, கதை சொல்லாதீங்க. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா எதுவும் சொல்லக்கூடாது. நான் எதையுமே வேணாம், நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா பார்க்கலாம். விட்டுங்க. மாவீரன் எத்தனை 6 எபிசோட 8 எபிசோட அமைச்சிருங்க, பார்க்கலாம். பிரகாஷ் என்ன கொரியன் சீரிஸ் தமிழ் சப்டைட்டில் பண்ணக்கூடாது? கொரியன் ஆசையெல்லாம் நிறைய இருக்கு. அது எப்படி ப்ராசஸ் பண்றது தெரியல. எனக்கு தமிழ் டப்பிங்கே பண்ணணும்னு ஆசை. எனக்கு பிடிச்ச சீரிஸ்லாம் தமிழ் டப்பிங் நானே பண்ணணும்னு ஆசை. அது எப்படி ப்ராசஸ் என்னங்கிறது தெரியல. நானும் 2-3 வகையில செக் பண்ணி பார்த்தேன். அது இமெயிலாம் போட சொன்னாங்க, போட்டு பார்த்தேன். ஒன்றும் ரெஸ்பான்ஸ் வரல. மலையாளத்துல எனக்கு வந்து சிக்னல் டனல் என்னங்க புரியல. கேரளால எம்சோன் ஒரு குரூப் இருக்கு. அவரு 3000 மூவி சப்டைட்டில் பண்ணி வச்சிருக்காரு. நான் சப்டைட்டில் பண்றது கேட்கல, நான் டப்பிங்கே பண்ணணுங்கிறேன். நான் டப்பிங்கே பண்ணணும்னு ஆசை. அது ப்ராசஸ் எப்படி பண்றதுன்னு தெரியல. அது எனக்கு முதல்ல அதுக்கு தாங்க அவங்கள்ட்ட ஒரிஜினல் ரைட்டர்ட்ட டப்பிங் பண்றதுக்கு நம்ம ரீமேக்கா பண்ண போறோம். டப்பிங் பண்றதுக்கு ரைட்ஸ் வாங்குறதுக்கு எப்படி அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தா ஒரு வகையிலுமே எனக்கு தெரியல. நானும் ஏகப்பட்ட வகையில முயற்சி பண்ணி பார்த்தேன். 2-3 பேருக்கு மெயில் பண்ண சொன்னாங்க, மெயில் பண்ணேன். மெயிலுக்கு ரிப்ளை வரும்னு பார்த்தா ரிப்ளை கூட வரல. நரேன் கார்த்திகே மூவி வருதா? பயோபிக் எடுக்கிறாங்க. ஆமா, மகேஷ் நாராயண் டைரக்டர். ஆமா, அவர் தான் எடுக்கிறாரு, மலையாள டைரக்டர். ഈ ന്യൂ മൂവി അജിത് സാർ നടിக்க வேண்டியதா? ஆமா, அவங்க இப்போ ஷூட்டிங்லாம் போனாங்களே, போட்டோ ஷூட்டாக நடந்துச்சு. நியூ மூவில வந்து அஜித்தும் ஜோதிகாவும் சொல்லி நியூங்கிற போஸ்டர்லேயே விட்டுருப்பாங்க. எஸ் சக்கரவர்த்தி தான் தயாரிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் 3 நாள் ஷூட்டிங் போச்சு. அப்புறம் அஜித் வந்து அவரே சொல்லிட்டார், இது வந்து ஒன்று புதுமுக ஹீரோ நடிக்கணும், இல்லைன்னா நீங்களே நடிச்சிருங்க, நீங்களே புதுமுக ஹீரோ மாதிரி நடிச்சிருங்க. ஏன்னா இது வந்து இப்போ வளர்ந்து வர ஸ்டேஜில் நடித்தா வந்து வில்லங்கம்மாவும் கான்ட்ரவர்சி ஆகி கான்ட்ரவர்சியில் வந்து அதை வந்து மார்க்கெட்டுக்கு ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா பூம் பண்ணி விடலாம், இல்லை டோட்டலாக காலி பண்ணி விடலாம் அப்படின்னு நிறைய விஷயம் சொன்னார். ஒப்பீனியன். ஏன்னா படம் 18+ கொஞ்சம் நிறையா இருக்கும். அதுக்கு வந்து அதனால 2 நாள் ஷூட்டிங் போனார். அது கதை கேட்டு கதை பிடிச்சிருக்கு, கதை பிடிக்காம விலகலை. இது புதுமுக ஹீரோக்கள் நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க எஜேஸ்வரியா உள்ள போனார் இந்த படத்துக்கு. கிரேட் எஸ்கேப். இல்ல எப்படின்னா கிரேட் எஸ்கேப்ங்கிற தாண்டி அந்த டைம்ல யாரும் ரிஸ்க் எடுக்க விரும்பல, அவ்வளவுதான். அது தெலுங்குல ஆனா மகேஷ் பாபு ரிஸ்க் எடுத்தாரு. அதை தமிழ்ல ரிஸ்க் எடுக்க விரும்பல. அது அஜித் சொல்லி அவர் அஜித் நடிக்க போய் முடியாம அப்புறம் விஜய்கிட்ட போலாமான்னு அவருக்குமே செட் ஆகல அந்த கதை. அதுக்கப்புறம் தான் வந்து 2 ஹீரோ வேணான்னு டக்குன்னு அவர் ரெஜிஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, புதுமுகங்கள்ட்ட போறது நம்மளே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவரே நடிச்சிட்டாரு. அதை மூவி ஹிட்டா இல்ல, அது பயங்கர கான்ட்ரவர்சியான டாபிக். அது வந்து எப்படின்னா சென்சார்ல பல பிரச்சனையாச்சு.
படம் வந்து அதுக்கப்புறம் வந்து இன்ன வரைக்கும் டிவியில போடக்கூடாதுன்னு சொல்லி அந்த டிவியில அந்த படம் அதுக்கப்புறம் படத்தை பேன் பண்ணிட்டாங்க. அந்த படம் அஃபிஷியலாக பேன் ஆன மாதிரி அந்த படம் தேட்டரிக்கல் வெர்ஷன் ரீலீஸ் கிடையாது, சேட்டலைட்டும் கிடையாது, அளவுக்கு பயங்கரமான பிரச்சனைலாம் ஆச்சு அந்த படம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ரிலீஸ் தேட்டரை விட்டு தூக்கிட்டாங்க மொத்தமா. ஒரு எப்படி சொல்றது அந்த படம், ஆனால் ஹிட்டு தான் அது. ஹிட்டு தான், பெரிய ஹிட்டு கிடையாது, பிளாக் பஸ்டர் கிடையாது. ஆனால் வந்து அந்த புதுமுக நடிகரான உண்டான ஹிட் இருந்துச்சு, கான்ட்ரவர்சி பயங்கரமா இருந்துச்சு. സെൻസർ ബോർഡുമായിട്ട് എന്തോ ഇഷ്യൂ ഉണ്ടായി. ஆமா, சென்சார் போர்டுக்கு எஸ்ஏஸ்வருக்கு பயங்கர இஷ்யூலாம் ஆச்சு அந்த படத்துல. கட் பண்ணி படத்தை போட்டாரு, கோர்ட்ல கேஸ் நடந்தது. அதுக்கப்புறம் அவங்க வந்து சென்சார் போர்டு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி அந்த படத்தை அதுக்கப்புறம் நிப்பாட்டி டோட்டலா படத்தை பேன் பண்ணிட்டாங்கல்ல அந்த படத்தை. அதுக்கப்புறம் எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது அந்த படத்தை. ഈ ജെന്റിൽമാൻ 2 പ്രോജക്ട് ഡ്രോപ്പാ? ஜென்டில்மேன் 2வா? அது வெறும் ஹீரோ இல்லாம வெறும் மற்ற ப்ராசஸ்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த படம் ஆல்மோஸ்ட் டிராப் கணக்கு தான். அது ஆஹா கல்யாண டைரக்டர் தானே? தெரியலையே, அது டேரக்டர் யாருன்னு மறந்துட்டேன். அப்படிதான் கேள்விப்பட்டது. ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க, இவ்வளவு தூரம் நீங்க பரணி ஆச்சரியப்பட்டு பாருங்க, கேட்கணும் பேசணும் ஆசைப்பட்டு வச்சுட்டீங்கல்ல. ഒരു മലയാള ഹീറോ തമിഴ് പടത്തിൽ തമിഴ് ഹീറോയ്ക്ക് വില്ലനായി നടിച്ചിരിപ്പാரு. അതേമാതിരി വേറൊരു ഡിഫറെന്റ് മൂവിയിലെ മലയാളം പടത്തിലെ മലയാള ഹീറോയ്ക്ക് തമിഴ് ഹീറോ വില്ലനായി നടിച്ചിരിപ്പാரு. வில்லன் மூவி நோ மோகன்லால். மலையாள ஹீரோ தமிழ் படத்தில் தமிழ் ஹீரோக்கு வில்லனாയി நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி டிஃபரெண்ட் பிலிமிலே மலையாளம் படத்தில் மலையாள ஹீரோக்கு தமிழ் ஹீரோ வில்லனாയി நடிச்சிருப்பாரு. അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും വില്ലനായി നടിച്ചിருப்பாரு. രണ്ട് டிஃபரெண்ட் பிலிம். நோ இல்லங்க, 2 டிஃபரெண்ட் ஃபிலிம் ஓகே. ஆனா அந்த ஸ்டார்ஸ் 2 பேரும் ஒண்ணுதானான்னு கேக்குறேன். ஒண்ணுதான். ஹீரோ வில்லன் ஸ்டார்ஸ் ஒண்ணுதான். ரைட், ஓகே. எனக்கு கேள்வி ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவா சொல்லிடலாம் வேண்டாம். ஒன்னும் கூட சொல்லணுமா? க்ளூ கொடுங்க தெளிவா. க்ளூ ஹீரோ இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப ட்ரெண்டிங். வேற ஒரு மாற்றுக்கு ட்ரெண்டிங். வேற க்ளூ நண்பன் ராவணன். ஆரோ சொல்லி பிருத்திவிராஜா பிருத்திவிராஜ் கனா கண்டேன். ஒரு மலையாளத்தில் ஒரு ஹீரோ அந்த மூவில மலையாள படம் இல்லங்க, மலையாள படம் எனக்கு தெரியாது. ஆனா ஃபர்ஸ்ட் கனா கண்டேன்ங்கிறத கெஸ் பண்ணிட்டேன். ஆனா க்ளூக்காக வெயிட் பண்ண, க்ளூக்கு நம்ம மேட்ச் ஆகாதான் பாக்குறதுக்கு. ஆனா பதில் கரெக்டா? கனா கண்டேன் படமா? கரெக்ட். மலையாள படம் எனக்கு தெரியாது, அதனால எனக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. ஹீரோ அந்த மூவி படம் பேரே ஹீரோவா? சரி. அங்க வந்து பிருத்திவிராஜ் ஹீரோ, இவரு ஸ்ரீகாந்த் வில்லனா? அதே சரி, ரைட், ஓகே. ஒரு கேள்வியும் கூட கேட்கலாமா? ஆக்ஷன் ப்ரோ, அது வந்து இந்த ஆக்ஷன் ஹீரோவா இருப்பாரு, படம் சம்பந்தப்பட்ட படம். அதே படம் தான். படம் ஸ்டண்ட் மாஸ்டர் ஆயிட்டு நடிச்சிருப்பார். ഒരു മലയാളം പടം 3 ലീഡ് ഹീറോസ്. அது தமிழ் ரீமேக்கில் 1 கேரக்டர் ஜெண்டர் சேஞ்ச் பண்ணி ஃபீமேல் கேரக்டரா எடுத்திருப்பார். பிரகாஷ்போ இல்ல, எனக்கு கேள்வியே புரியலங்க. ஒரு மலையாளம் படம் அரங்கேற்ற வேலையா? கரெக்ட். கேள்வி சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஒரு மலையாளம் கேள்வி சொல்லுங்க. ஒரு மலையாள படம் வந்து 3 மேல் கேரக்டர்ஸ் மலையாளத்துல, அதை தமிழ்ல பண்ணும்போது ஒரு கேரக்டர் மட்டும் ஜெண்டர் ஸ்வாப் பண்ணாங்களாம், ஃபீமேல் கேரக்டர். ஓ சரி, ரைட், ஓகே. இவரு ராமசாமி, பிரபு, அதாவது வி கே ராமசாமி, பிரபு, ரேவதி இதுல வந்து இருப்பாங்க. ஓகே. இருவர் மூவியிலே பிரகாஷ் ராஜோட வேறொரு ஆக்டர் நடிக்க வேண்டியது, அதான் யாரு? இருவர் மூவியில பிரகாஷ் ராஜ் ரோல். அது முதல்ல சத்யராஜ் கேட்டிருந்தாங்களா? ഒരു ഫോട്ടോഷൂട്ട് എല്ലാം നടത്തിയത് സത്യരാജ? നോ. സരത്കുമാർ? നോ. എസ്.കെ. സമരൻ. ക്ലൂ. എസ്.കെ. അമരൻ.
கமலஹாசனா? கார்த்தியா? கார்த்தியா? No, no. அது நடிச்சிருந்தா யூனிக் ஆയിരിക്കും. கமலா? No. ப்ரோ கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுங்க. அவர் அவர் சன்னு ஒரு ஆக்டர். பிரபு? No. ஒரு மலையாள ஆக்டர். மம்முட்டியா? மம்முட்டி இல்ல கரெக்ட். இல்லங்க, நிறைய பேர் நிறைய பேர் அந்த சமயத்துல வந்தாங்க. இது சரியான மம்முட்டி தான் சொல்றாரு. மம்முட்டி தாங்க. இல்ல அதான் இல்ல அது ரைட் ஓகே. ஆனா மம்முட்டியுமே வந்து அபிஷியல் கன்ஃபர்மேஷன் கிடையாது. அல்ல அது போட்டோஷூட். ஏகப்பட்ட பேர் அந்த நேரத்துல இல்ல அது ஏகப்பட்ட பேர் அந்த சமயத்துல வந்து பேசியிருந்தாங்க. ஆனா எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. அதனால இது கேள்வி சரியான கேள்வியாங்கிறது தெரியல தான் நான் ஆஃப் ஆயிட்டேன். ஏன்னா அப்ப அந்த சமயத்துல வந்து எல்லாத்துலயுமே பேசிட்டு இருந்தாங்க. ஆனா யாருமே ஒத்துக்கல. போட்டோஷூட் எல்லாம் நடத்தியாச்சு. மம்முட்டி கூட போட்டோ ஷூட் வந்த மாதிரி ஞாபகம் இல்லையே இந்த படத்துக்கு. நெட்ல அடிச்சு நோக்கே கிட்டும். தெரியல எனக்கு மம்முட்டி கூட. ஏன்னா மம்முட்டி எழுது அதுக்கு மம்முட்டிக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர்த்துல பேசினாங்க அந்த படத்துக்கு. யாருமே அது ஒத்து வரலங்கிறதுக்கு அப்புறம் தான் வந்து கடைசியா தான் பிரகாஷ்ராஜ் உள்ள வந்தாரு அதுக்குள்ள. அந்த படம் தமிழ்நாட்டு பான் தான் ரிலீஸ் ஆச்சா? ரிலீஸ் ஆச்சா? இருவர்லாம் ரிலீஸ் ஆச்சுங்க. இருவர்லாம் ரிலீஸ் ஆச்சுங்க. இருவர் படத்திலேயே நிறைய டைலாக் வருமே. படத்தை பேன் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இருவர் படம் ரிலீஸ் ஆன சமயத்துல வந்து கலைஞர்கிட்ட சொன்னாங்களாம், நம்மளை பத்தி படம் எடுத்திருக்காங்க, இது மாதிரி வந்து இது பண்ணலாமான்னு கேட்கறப்ப கலைஞர் சொன்னது ஒரு 2.5 மணி நேரம் படம் வந்து நம்ம ஆட்சியை நிர்ணயிக்க போதா, அதனால அதெல்லாம் படத்தெல்லாம் தடை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த படம் ரிலீஸே ஆச்சு. எந்த இஷ்யூவும் இல்லாமல் ரிலீஸ் ஆச்சு. அது நிறைய பேத்துக்கு தெரியும். அந்த படத்தை ஒர்க் பண்ண டைரக்டர்லேருந்து எல்லாமே அந்த கலைஞர் சொன்ன அந்த வசனத்தை பேட்டிகளில் சொல்லியிருக்கிறாங்க. தளபதி மூவிக்கு 2 கிளைமாக்ஸ் இருக்கா? அப்படி அதுவும் ஒரு ரூமர் தான். அவரு நிறைய சொல்லியிருக்காரு. மனிதத்தனமே பேட்டியில் சொல்லி பரத்வாஜ் ரங்கநாதன் ஒரு பேட்டியில் கூட இன்னொருத்தர் சொல்லியிருப்பாரு. அப்படி ரெண்டு கிளைமேக்ஸுங்கிறதே வந்து ஃபேக் தான். எல்லாத்துலேயும் ஒரே கிளைமேக்ஸ். நம்ம சின்ன பிள்ளையில வந்த அதாவது நம்பப்படுறான வதந்தி வரும்ல, நம்ம எல்லாருமே நம்பிடுவோங்கிற மாதிரி வதந்தி வரும்ல, அப்படி ஒரு வதந்தி தான் அந்த வதந்தி. பிரகாஷ், அதான் அந்த இருவர் மூவியே வந்து கலைஞர் படத்தை நான் பார்க்கணும்னு சொல்லி மணிரத்னம் அவருக்கு காமிச்சிட்டு தான் அப்புறம் நிறைய சீன்ஸ் எடிட் பண்ண சொல்லிட்டோம். ஆனால் நிறைய சீன்ஸ் எடிட் பண்ண வச்சுனா மணிரத்னம் பேட்டிகள்ல பல பேட்டிகள்ல அந்த மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லை. இது வந்து வெளியே சொல்ல முடியாது இல்லை, ஏன்னா இப்போ டைரக்டா அக்யூஸ் பண்ண முடியாது பொலிட்டிக்கல் எதுவும் கேட்டீங்க. இல்ல நிறைய பேட்டிகள் இந்த படம் வந்து, ஏன்னா நீங்க படத்துலயே நீங்க தெரியும், நான் வந்து பார்த்த வகையில அந்த படம் வந்து யாருக்குமே ஒரு சார்பாகவே இருக்காது. அந்த படம் கரெக்டா 2 பேரும் நட்பு பயங்கரமா பேசியிருப்பாங்க. கல்யாண மண்டபம் சீன் ஒன்று சூப்பரா இருக்கும். அந்த சீன் வந்து எல்லாமே சூப்பரா தான் இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. சரி, ஓகே. பிரகாஷ் ப்ரோ ஏதாவது ஒர்க் வந்துருச்சு போல, போயிட்டாரு. சரி, அது வரைக்கும் வேற ஏதாவது பேசலாம் அவர் வர வரைக்கும். கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஓகே. யார் யார் அடுத்த வாரம் என்னென்ன படம் போறீங்க? நான் ஃபேண்டாஸ்டிக் 4. மத்தவங்க யாரு எது சொல்லுங்க. நான் வந்து தலைவி ஃபர்ஸ்ட் போறேன் ப்ரோ. சூப்பர். எனக்கு அந்த படம் வந்து பாட்டுக்காகவே நான் ஃபர்ஸ்ட் ஹைப் ஆயிருந்தேன். ட்ரெய்லரும் சூப்பரா இருந்துச்சு. ஸோ அந்த படத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் 3 படமும் ஒரே நாள்ல போகணும்னு பிளான் பண்றேன் தலைவா. பட் எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட்ன்றது இன்னும் டிசைட் பண்றேன். 3மே ஒரே நாள்ல போகலாம் அப்படின்னு சுகன் ப்ரோ, அதுக்கு முன்னத்தினாலே வந்து கரிகரை வீரமல்ல வருது, அதுக்கு போயிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்க. பார்த்தே போனீங்க சுகன் ப்ரோ, கரிகரை வீரமல்ல போக மாட்டீங்களா? இல்ல சுகன் ப்ரோ, அது வந்து ஒரு நாள் முன்னாடி பிரீமியர் போடுறாங்களாம். புதன்கிழமையே பிரீமியர் போடுறாங்களாம், பெய்டு பிரீமியர். ஆனா பரணி ப்ரோ, தலைவனுக்கு டெல்லா பாத்தீங்கல்ல? யாரு? பிரீமியர் போடுற அளவுக்கு தைரியமா இருக்காங்கிறேன். அது போடுறாங்க தெரியல. 3 வருஷம் கழிச்சு வருது. அவர் ஒன்றும் சின்ன ஹீரோ இல்ல, ஃபர்ஸ்டே எப்படினாலும் ஓப்பனிங் இருக்கும்ல.
ப்ரோ அவர் ஓப்பனிங் இருக்கும், அதுக்கு அடுத்ததெல்லாம் அது ரிவ்யூ ஓகே. வச்சு தான் ஆனா வருவாங்க. 3 வருஷம் கழிச்சு படம் வருது அவருக்கு. கடைசியா எப்பயோ 2023 22 வந்துச்சு. அவர் கடைசியா பண்ண படம் ப்ரோன்னு ஆமா. நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வருதுல ஓப்பனிங் இருக்கும்ல பல்தான். அவனுங்க ஊரை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. விநாயகசித்தம் ரீமேக். அவனுங்க ஊரை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. ஆமா, பொசுக்கன்னு போய் பார்த்து ஒரு 1000 கோடின்னு கொடுத்துட போறானுங்க. அவனுக்கு நினைச்ச பயமா இருக்கு. எனக்கும் ஒரே நாள்ல அந்த 3 படம் பார்க்கணும் ஆசை. ஃபர்ஸ்ட் ஆனா நான் வந்து மாரிசன், அதுக்கப்புறம் தலைவன் தலைவி, அதுக்கப்புறம் ஃபென்டாஸ்டிக் ஃபோர். அதுதான் பிளான் பண்ணியிருக்கேன். சரி நாளைக்கு இப்போ கேரளாவில் இல்லையே நான் ஃபீல் பண்ணுறேன். அங்கே காலையில் 7:30 ஷோ போடுறாங்க ஃபென்டாஸ்டிக் ஃபோர். ரீசெண்டா இருந்து ஃபர்ஸ்ட் மூவி நாளைக்கு பாத்திருக்கியா? கேரளால ரிலீஸ் பண்றாங்களா? என்ன ப்ரோ? நாளைக்கு கேரளால ரிலீஸ் ரீசெண்டா பண்றாங்களா? ஒரே நிமிஷம் அருண் ப்ரோ. மாரிஸ் இது ஃபென்டாஸ்டிக் ஃபோர் காலையில் 7:30 ஷோ வந்து கேரளாவில் போடுறாங்க ப்ரோ. எப்படி தலைவா இந்தியால இவரு கேரளால மட்டுமா நாளைக்கு? நாளைக்கு இல்ல, படம் ரிலீஸ் அன்னைக்கு. ஓ ரிலீஸ் அன்னைக்கு. ஓகே, நாளைக்குன்ற மாதிரி காதுல விழுது. இல்ல படம் ரிலீஸ் அன்னைக்கு. அருண் ப்ரோ சொல்லுங்க. ரீசெண்டா இருக்கிற ஃபர்ஸ்ட் மூவி பாத்திருக்கியா? வில்லாளி வீரன். அதுவா தெரியலையே, ஒரே நிமிஷம் செக் பண்றேன். திலீப் மூவி. மலையாள மூவியா? மொக்க படம். சோப் மூவி. சரி ரைட்டு. இந்த ட்ரெய்லர் நல்லா இருக்கு. மரிசன் மூவி ட்ரெய்லர் நல்லா இருக்கு. இல்லை ட்ரெய்லர் நல்லா இருக்கு. படமே வந்து இது ஒரு இன்டர்வியூவில் வந்து பேசும்போது இந்த ட்ரெய்லர் இந்த ஃபர்ஸ்ட் லுக்லாம் வரதுக்கு முன்னாடி வடிவேல் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து பேசும்போது சொல்லியிருந்தாரு, இந்த படம் வந்து சூப்பரான கதை, நிறைய அவார்டு வாங்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. அவர் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு இந்த ப்ராஜெக்ட் மேலே. ட்ரெய்லரும் எல்லாத்துக்கும் ஒரு இது கிரியேட் பண்ணியிருக்கு, ஒரு கியூரியாசிட்டி ஹைப் கிரியேட் பண்ணியிருக்கு படத்து மேலே. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் தான் நானும் வந்து போகலாம் அப்படின்னு இருக்கேன். ஆனால் எனக்கு 9 மணி ஷோ கிடைக்குமா அப்படின்றது தான் டவுட்டு. பார்ப்போம். 9 மணி ஷோ கிடைச்சாதான். கேங்கர்ஸ்க்கு வளைச்சு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு மாறி கொடுத்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன் கேங்கர்ஸ் சுந்தர் சி தாங்க கொடுத்தாரு, வடிவேல் எங்க கொடுத்தாரு? வடிவேலும் எல்லா இடத்துலயுமே இருந்தாரு. 2 பேருமே கொடுத்தாங்க. சுந்தர் சி கூட சேர்ந்து 2 பேருமே சேர்ந்து கொடுத்தாங்க. மாமன்னன் கேங்கர்ஸ் 2த்துக்குமே வளைச்சு இன்டர்வியூ. பரத்வாசல் சும்மாவே இன்டர்வியூ கொடுக்க மாட்டாரு. ஆமா, அவர் தனியா வேணா இது பண்ணுவாரு. ஒரு போட்ல வந்து எல்லாரையும் கூப்பிட்டு கேள்வி கேளுங்க அப்படின்பாரு. பிஆர் கூட ஒண்ணு பண்ணாரு ரீசெண்டா. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இன்டர்வியூ பண்ணினாரு. அது ரேர் கேஸ் தான் ப்ரோ. அவரு பெருசா அது ஆனா அது ஒரு வகையில நல்லதுதான். அப்பப்ப இன்டர்வியூ கொடுக்காம இருக்கிறது அது ஒரு இது. பட் அப்பப்ப கொடுக்கறது அது ஒரு நல்லதுதான். ஏன்னா அவங்க சினிமால நிறைய இது என்ன சொல்ல புதுசா இருக்கும், அப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்ப பாக்குறப்போ. பர்னி ப்ரோ அவரு 2 தெலுங்கு படம் நடிக்கிறாருன்னு சொன்னாங்களே, அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துச்சுல. இவங்க அந்த பாகுபலி ப்ரொடியூசர் ஆர்கா என்டர்டெயின்மெண்ட், அந்த போஸ்ட் பார்த்திருக்கீங்களா? 2 படம் தெலுங்கு படம், ஃபேண்டசி படம்னு நினைக்கிறேன் 2மே. ஞாபகம் இருக்கா? இல்ல ப்ரோ, நீங்க சொல்லிதான் தெரியும். மேபி மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. 2மே ஃபேண்டசி படம்னு நினைக்கிறேன். இருங்க அந்த போஸ்டர் இருந்தா உங்களுக்கு அனுப்பிடுறேன். என்ன படம்? சுகுமாரன் இருக்காரா? இல்ல பிரகாஷ் ப்ரோ, இருக்காரு இல்லன்னு தெரியல. பகத்து. ஆமா, அவர் வந்து தெலுங்கு ப்ரொடியூசருக்கு 2 படம் பண்றாருன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துச்சுல, ஃபேண்டசி படம். ஆமா, அந்த படத்தை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். அவருக்கு தெரியலன்னாரு. அதான் எடுக்க ஆரம்பிச்சாங்க, ஷூட்டிங் போக ஆரம்பிச்சாங்களா? அது தெரியல ப்ரோ. அது அப்படி ஒரு படமே இல்லாத மாதிரி அவர் சொல்றாரு. அதனால சொல்றேன், படமே இல்லாத மாதிரி அமைதியாயிருச்சு. பகத் பாசில இருந்து டோட்டலா டக்குன்னு ஆஃப் ஆயிட்டாரு. அதான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துச்சுல ப்ரோ. 2 படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓணத்துக்கு ஒரு படம் வருது. ஆமா, ஓணத்துக்கு ஓடும் குதிரை சாடும் குதிரை. ஓடும் குதிரை சாடும் குதிரை. ஓடும் குதிரை சாடும் குதிரை. அந்த படம் நல்லா இருக்கும். அந்த டைரக்டர் நல்ல டைரக்டர். சரி, கடைசி ஒரு 1/4 மணி நேரம் இருக்கு. இந்த 1/4 மணி நேரம் பீஸ் நடத்தாம நாளைக்கு நடத்திக்கலாமா? நிறைய பீஸ் ஆயிடுச்சா? சரி ரைட், அப்ப நாளைக்கு போவோம்.
நாளைக்கு ஒரு பெரிய இதா சொல்லியா கேட்போம். சரி, எனக்கு 2 நாளைக்கு விஷயம். ஃபுல்லா டாபிக் போற மாதிரி. சொல்லுங்க சிவன் ப்ரோ, என்னமோ சொல்ல வந்தீங்க? பிரகாஷ் ப்ரோவோ இல்லை சுகுமார் ப்ரோவோ யார் வேணாலும் சொல்லலாம். இந்த எல்சியோட ஷார்ட் ஃபிலிம் எப்போ வரும்? நான் ரொம்ப ஈகராக இருக்காது. ஏதாவது அறிகுறி இருக்கா இல்லையா வரும்? என்ன ஷார்ட் ஃபிலிமு? எல்சியோட சாப்டர் 0 ஷார்ட் ஃபிலிம். அதுவா? அது இப்போதைக்கு எனக்கு இந்த நம்பிக்கை இல்லை. அவங்க சும்மா போன மாசமே வரும், அப்படி வரும் இப்படி வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங்லேயே. அது நம்பிக்கை இல்லை. அது வந்து இந்த கூலி ரிலீஸ்க்குலாம் அப்புறமேட்டு வந்து கைது 2 ஆரம்பிப்பாங்கல்ல, அப்போ அந்த சமயத்தில் தான் வரும். இல்ல ஆமா கரெக்ட். ப்ரோ பிரகாஷ் கைதி ப்ரோ 2 ஆரம்பத்துல வருதோ, கைதி 2 ரிலீஸ் ஆறப்போ வருதோ யாருக்கு தெரியும். இப்ப இந்த கல்கி கூட்டாங்கல்ல இல்லை, அந்த மாதிரி கைது 2 ஆரம்பிக்க முன்னாடி வந்துடும் நினைக்கிறேன். ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு இந்த எல்ஐசி போஸ்ட் பண்ண ஒரு நியூஸ் சர்க்குலேட் ஆயிட்டு இருந்துச்சு, உண்மையா? போஸ்ட்போன்லாம் நியூஸ்லாம் வரல. அவங்க என்ன போஸ்டரில் அந்த ரிலீஸ் டேட்டை மென்ஷன் பண்ணலை அப்படிங்கிறதுனால எல்லாரும் சொல்கிறாங்க. படம் வந்து ஆல்மோஸ்ட் என்ன பல விஷயங்கள் அந்த படத்துக்கு இது இருக்குங்க, இஷ்யூ இருக்குங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, படம் ஷூட்டிங் முடிஞ்சிச்சுல, படம் ரிலீஸ் ஆயிருங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அது படம் இஷ்யூ இருக்குது. அதெல்லாம் ஓடி முடிச்சாதான் அது தெரியும். இப்போதைக்கு அந்த படம் எதுவுமே நியூஸ் இல்லை. லைட்டா எஸ்கே ப்ராஜெக்ட் விக்னேஷ் அது. சிவன் எடுக்கிற எல்லா படத்துக்கும், விக்னேஷ் சிவன் எல்லா படத்துக்குமே வந்து இந்த இஷ்யூ வருது. ஓவர் பட்ஜெட்டு, அப்புறம் டைம் பீரியட் இழுத்துக்கிட்டே போகிறது, அப்புறமேட்டு வந்து ஃபைனல் படம் ரிலீஸ் டேட் தள்ளி போகிறது, இதெல்லாம் வந்து விக்னேஷ் சிவனுக்கு ரொம்ப சகஜமாக போயிடுச்சு. இது லைட்டா எஸ்கே ப்ராஜெக்ட் இது. லைக் அதேதான் SK 17 ஆரம்பிச்சாங்கல்ல, அந்த ப்ராஜெக்ட் தான் இது. எஸ்கே பண்ணியிருந்தா எப்படி ப்ரோ பரணி ப்ரோ நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இந்த படத்தை? என்ன ப்ரோ எஸ்கே பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு? எப்படி எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும்? எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒண்ணுதாங்க இது. ஆனா இது ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் தான் சொன்னாங்க. நமக்கு சைஃபைனாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்ப்போம். எனக்கு இது பிரதீப்புமே வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாரு கண்டிப்பா. ஸோ அதனால ஹாப்பி தான். அவங்க பேரே ரொம்ப மாதிரி நல்லா இருந்துச்சு. அவங்க ஒரு இது ரேப்அப்க்கு ஒரு வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பாட்டையே மறந்துடுவாங்க போல ப்ரோ. அந்த பாட்டையே மறந்துடுவாங்க போல. திமா அந்த எவ்வளவு நாள் ஆச்சு? அந்த சாங்கோட February 14 போன February 14 வந்துச்சு. இந்த பிறந்தநாள் அனிருத் பிறந்த நாளைக்கு வந்துச்சு ப்ரோ. அனிருத் இல்ல ப்ரோ, அனிருத் பிறந்த நாள் அன்னைக்கு வந்துச்சு. அப்போ அக்டோபர் 16 வந்துச்சா? போன வருஷம். ஆமா, அப்ப போன வருஷம் அதான் அக்டோபர் 16 தான் அனிருத் பிறந்த நாள். ஆமா அப்பதான் வந்துச்சு. அக்டோபர் 16ல இருந்து அதுல 2 மாசம், இதுல 7 மாசம், 9 மாசம் ஆயிடுச்சா? சூப்பர், சிறப்பு, சந்தோஷம். ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, ஒரு இன்ட்ரெஸ்டிங் சொல்ல முடியாது, ஒரு இது டிஎல்ல பார்த்தேன். என்னன்னா கிருத்தி ஷெட்டி தமிழ்ல பண்ண 3 படமே தள்ளி போயிட்டு இருக்கு. வாவாத்தியார், எல்ஐகே, அப்புறம் ஜீனி. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே ட்ராப். வணங்கான் அது ஒண்ணு. என்னங்க எல்லாம் அவசரமா சொல்றீங்க? இல்ல ப்ரோ, இன்னைக்கு டிஎல்ல வந்துச்சு, அதனால சொல்றேன். சரி, ஓகே. வணக்கம் டேக்கப் ஆகல, மத்த தள்ளி போயிட்டு இருக்கா. அது வாவாத்தியாரும் அப்படித்தானுங்க. ஆமாங்க, அது வாவாத்தியார் தான் ஃபர்ஸ்ட் தமிழ்ல அவங்க வந்த படம் நினைக்கிறேன். வாவாத்தியாருக்கு அப்புறம் தானே வணங்கானே சொல்ல போனா. வாவாத்தியார் தான் சொன்னா நீங்க ஏன் ஸ்டாக் ஆகுறீங்க? புரியல. ஷாக்கெல்லாம் ஆகலங்க. ஏன் உங்க படத்துல ஹீரோயினா நினைக்கலாம்? இல்ல எங்க படத்துல எந்த படத்துலயும் ஹீரோயின் நடிக்கல. சொல்லிடுவாரு கீர்த்தி ஷெட்டியை போடாதீங்க, இப்படி ஒரு இது இருக்கு அப்படின்னு. கீர்த்தி ஷெட்டி மேல ஒரு குட்டி பாசம், அவ்வளவுதான். ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, இல்ல புரிஞ்சிருச்சு பரணி, புரிஞ்சிருச்சு. என்னன்னா பரணி புரிஞ்சிருச்சு. மைனர் கொஞ்சம் சுட்டுட்டேன். ஏன்னா இப்படி பண்றீங்க? அது நமக்கு இல்லங்க, அந்த காமெடியில வரும். அந்த காமெடி உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த இது புரியும், இல்லனா புரியாது. இல்ல சில பேர்த்த பார்த்தா நமக்கு வந்து பிடிக்கும் அவங்க ஸ்கிரீன் பிரசன்ஸ். இல்ல பரணி, அந்த காமெடி புரிஞ்சாதான் நான் சொல்ல வந்தது புரியும், இல்லனா புரியாது. அவ்வளவுதான். உங்களுக்கு அந்த காமெடி என்ன காமெடி தெரியுமா? ஓகே டன், அப்போ ஓகே. சரி ஓகே, ஃப்ரீயா விடுங்க, பாத்துக்கலாம். அதெல்லாம் வாவத்தியாரு இந்த வருஷம் கிடையாது. அதுக்கு நீங்க டைரக்டரே சொல்லிருக்கலாம்.
சரி ரைட் அதை விடுங்க. இன்னைக்கு ஒரு டே. அந்த என்ன டேனா திருவிளையாடல்னு ஒரு படம், சிவாஜி கணேசன் படம், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த படம் இன்னைக்கு வந்து 60வது வருஷமா. அந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி, ஒரு படம் ரிலீஸ் ஆகி 60வது வருஷம். 60வது வருஷத்துக்கு இன்னைக்கு வந்து பல ஊர்களில் ஷோ போட்டிருக்காங்க போல இருக்கு. மதுரையிலையுமே அந்த படம் வந்து பல ஊர்களில் பல நாள் ஓடின படம். எல்லா ஊர்லேயும் 100 நாளுக்கு மேலே ஓடின படம். உங்களுக்கு தெரியும் அந்த படம் அதில் எவ்வளோ ஃபேமஸ்ன்னு. ப்ரோ. அந்த ஃபேமஸ் இன்னைக்கு எவ்வளோ பெரிய நாள்னு தெரியும். இன்னைக்கு ஏகப்பட்ட சீக்வன்ஸ் அந்த படத்தில் உள்ள சீன்ஸ் பூராமே மீம் டெம்ப்ளேட்ஸாகவும் எப்படி எந்தெந்த வகையிலையாகவும் உங்களுக்கு வந்திருக்கும். டிவி காமெடி ஷோலேருந்தையும் டைலாக்ஸ் ஷோ எது நடந்தாலும் அந்த திருவிளையாடல் படத்துலேருந்து சீன்ஸ் வராமல் இருக்காது, மீம் டெம்ப்ளேட் வராமல் இருக்காது. அப்படிப்பட்ட படம் இன்னைக்கு வந்து 60வது ஆண்டு. 60வது ஆண்டுனா எத்தனாவது வருஷம் தெரியுமா? அதாவது என்ன வரும்? வைர விழா. ஆமாம், வைர விழா. கரெக்டு, 60ஆம் ஆண்டு வைர விழா. 60 வருஷம் ஆயிருக்கு இல்ல படம். 60வது ஓகே. ஆண்டத்துக்கு வைர விழான்னு வச்சதே அது. இப்போ எனக்கு அந்த வேர்டு புதுசா இருக்கு. அது நல்லா இருக்கு. ஃபியூச்சர்ல இப்படி எந்த படத்துக்கு கொண்டாடுவாங்க? பரணி, வெள்ளி விழா தெரியுமா? வெள்ளி விழா. வெள்ளி விழா 25 டேஸா 100 டேஸான்னு நினைக்கிறேன். 25 வீக்ஸ்க்கு அப்போ கொண்டாடுவாங்க. 25ங்கிறதுக்கு வெள்ளி விழாம்பாங்க. பொன் விழா அப்படிங்கிறது 50 கொண்டாடுறது. 50 அப்படின்னா பொன் விழா. 25ங்கிறது இப்பெல்லாம் பார்த்தா வெள்ளி விழா. டான் 100 நாள் ஓடுச்சு. 60ன்னா வைர விழா. டான் 100 நாள் ஓடுச்சு. வைர விழான்னு சொல்லுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ வெற்றி விழான்றீங்க? இல்லைங்க, இங்கே பாங்க. 25, 50, 60 இதுக்கெல்லாம் ஒரு நம்பர்ஸுக்கு ஒரு விழாக்களுக்கு ஒரு பேர் இருக்கு. ஓகேங்களா? 25 வாரம் கொண்டாடினா வெள்ளி விழா அப்படிம்பாங்க. 25 வாரங்கிறது எத்தனாவது நாள் நீங்கள் கணக்கு பண்ணீங்க? 25 வாரம் ஓடுறது. 50வது நாள் அப்படின்னா அது ஒரு பொன் விழா. ஓகேவா? 60வது நாள் வந்துச்சு, 60வது கொண்டாடுறாங்க அப்படின்னா வைர விழா. வயசுன்னு பார்த்தீங்கன்னா 60 வயசு வந்தால் வைர விழா அப்படிம்பாங்க. அதெல்லாம் சில வயசுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணுறதெல்லாம் அது மாதிரி நடக்கும்ல, அதுதான் அந்த 60 அப்படிங்கிறது. 25 வாரம்னா மேல போகுமேண்ணா, ரொம்ப பெருசா இருக்கும். 50 நாள். ஆமா, நாள் கணக்கு பரணி. அது வெள்ளி விழா கொண்டாடுவாங்க. அப்பெல்லாம் வெள்ளி விழா படங்கள்னு சொல்லுங்களேன். வெள்ளி விழா படங்கள்னு போட்டால் எத்தனை நாள் உங்களுக்கு கணக்கு பண்ணி பாருங்க. பல படங்கள் வெள்ளி விழா படங்கள்பாங்க. வெள்ளி விழா படங்கள் சொல்றதே அதுக்கு தான். 175 நாளா? ஆமா, வெள்ளி விழா திரைப்படம் அப்படின்னாலே உங்களுக்கு நீங்க போட்டீங்கன்னா நீ எதனா எத்தனை ஒண்ணு எடுத்து விடு பரணி. என்னதுண்ணா எடுத்தோட? எனக்கு அப்படி தெரியாது எந்த படமுமே. அந்த முத்து, காலத்துல படையப்பா அந்த டைம்ல அந்த எல்லா படமும் தான் ப்ரோ. சகலகலா வல்லவன் இப்போ வந்த படம் எதாவது எடுத்து அதெல்லாம் விடு. உங்க தலைவர் படத்தை எடுத்து விடு. இப்ப வந்த படம்லாம் சரி பரணி, அப்ப உங்களுக்கு வந்து பவள விழா அப்படின்னா எத்தனை எத்தனை நாளை கொண்டாடும் அதை சொல்லுங்க. பவள விழான்னு ஒண்ணு இருக்கு. சத்தியமா எனக்கு வெள்ளி விழா, பொன் விழா, வைர விழா, பவள விழா. இல்ல எனக்கு வந்து வெள்ளி விழா மட்டும்தான் தெரியும். ஏன்னா அதுதான் வந்து என்ன சொல்ற அந்த 25ன்ற இதுல வந்து நிறைய வந்து இது பார்த்திருக்கேன். மத்தபடி வேற எந்த பொன் விழாவும் தெரியாது, வேற எதுவுமே தெரியாது. பவள விழாங்கிறது 75வது நாள் கொண்டாடுறதுக்கு தான் பவள விழான்னு கொண்டாடுவாங்க. ஓ, பரவாயில்ல, நல்லா இருக்கு. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. இப்ப வந்து டைரக்டா படம் ரிலீஸ் ஆகுதா, 2 நாள்ல சக்சஸ் மீட்டு, ஒரு வாரத்துல ஓடிடி பிரீமியர், 89 ருபீஸ் பே பண்ணி பாத்துக்கோங்க அப்படின்றாங்க. பிரகாஷ் யாரையோ வன்மத்தை கக்கிட்டாரு பரணி ப்ரோ. யார் மேலயோ அது மேலயோ இல்ல bro. அவங்க மேல வன்மமும் கிடையாது. சும்மா சொன்னேன். எனக்கு பார்த்தோன்னே நேத்து அந்த நியூஸ் பார்த்தோன்னே குபீர் ஆயிடுச்சு. ஒன்லி ஃபார் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி 89 ருபீஸ் பே பண்ணி பரணி ப்ரோ தெரிஞ்சிருச்சு என்ன படம் தெரிஞ்சிருச்சு. எனக்கு பார்த்தோன்னே செம சிரிப்பு. டேய் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச யாராவது பாத்தீங்கன்னா சொல்லுங்க அந்த படம் எப்படி இருக்குன்னு. ப்ரோ நீங்க பார்த்துட்டு எல்லாத்துக்கும் சொல்லுங்க bro. வாய்ப்பே இல்ல ப்ரோ. இருக்கிற நல்ல படத்தை பார்க்கவே டைம் இல்ல. எனக்கு வாட்ச் லிஸ்ட்லயே நிறைய இருக்கு. இதுக்கு நடுவுல வேற சுகன் ப்ரோ சொல்லுவாரு. பரணி ப்ரோ, ஐ திங்க் இது பேசிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க எல்லாரும். ஹிருதயபூர்வம் டீசர் பார்த்தேன் ப்ரோ, சூப்பரா இருந்தது. எனக்கு மோகன்லால்கிட்ட வந்து என்னன்னா ரொம்ப மாஸ்டரான ஒரு விஷயத்த பார்க்கறத விட இந்த மாதிரி ஒரு ஃபன்னியா ரியலிஸ்டிக்கா பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். இந்த டீசர் அவ்வளோ சூப்பரா இருந்தது. சரி, இது இந்த டீசர் பார்க்குறப்ப என்ன தோணுச்சுன்னா எஸ்ஏஎஸ் எப்படியா தான் போயிடலாம் அப்படின்ற மாதிரி. அந்த ஒன்லி ஃபாஃபா மேட்ரு இருக்கு பாருங்க, ஒரு கிளிக்ஸ் மாதிரி இருந்தது இல்லை, அதுவுமே சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நீங்க வேற மோகன்லால் ஃபேன் வேற. இல்ல உண்மையிலே எனக்கு வந்து அவர் மோகன்லால் ஃபேன் இல்ல, மம்முட்டி ஃபேன். நீங்க வேற. சார்க்கசமா சொல்றேன் ப்ரோ. எனக்கு டீசர் பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. எனக்கு மோகன்லாலும் பிடிக்கும், எல்லாரும் பிடிக்கும். ஒன்லி ஃபாஃபா மோகன்லால் ஹேட்டர்.
அருண் ப்ரோ நீங்க எதையாவது சொல்லிட்டு போயிடாதீங்க, சும்மா இருங்க. ப்ரோ அதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் டி ஷர்ட் போட்டு ஒரு வீடியோ வந்துச்சுல. அந்த படம் என்ன ப்ரோ? அதுக்கு முன்னாடி பிளாக் டி ஷர்ட் போட்டு ஒரு வீடியோ வந்துச்சுல, ஃபெமினின் மேல் பண்ணுவாரு. ஆமா அது ஆடா? அது ஆட் ப்ரோ. அப்படியா? ஓகே ஓகே. அது சும்மா அட்வர்டைஸ்மெண்ட். அது அட்வர்டைஸ்மெண்ட் அவர் எல்லாத்துக்கும் நடிப்பார் தான் அப்பப்போ. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா என்ன அடுத்த அடுத்த மாசம் வந்து பிக் பாஸ் வருவாரு மனுஷன். ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. அடுத்து கொஞ்சம் ப்ரோ பரணி ப்ரோ ஓணம் ரிலீஸ் தானே ஹிருதய பூர்வம்? ஹிருதய பூர்வம் ஓணம் தான். ஓணம் ரிலீஸா? ஓணம். ஓகே ஓகே சூப்பர். ஓணம்க்கு நிறைய படம் சொல்லியிருக்காங்க. பல்டி, அதுக்கப்புறம் அந்த ஓடும் குதிரை ஏங்க எப்பயுமே ஓணம்னாலே வந்து ஒரு 4-5 படம் வருங்க, பெரிய படம். நம்ம ஊர் தீபாவளி மாதிரி தான், தீபாவளி பொங்கல் மாதிரி தான் எல்லா படமும். போன வருஷம் கிஷ்கிந்தா காண்டம் வந்துச்சு. நிறைய படம் வந்துச்சு படம். 10 days ஹாலிடே. ஆமா 10 days பெரிய ஹாலிடே கேரளால. ஸோ அதனால வந்து எல்லா மேஜர் ஃபிலிம்ஸும் வந்து அந்த டைம்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. பரணி ப்ரோ நீங்க அந்த டைம்ல மிஸ் பண்ணுவீங்க ப்ரோ கேரளாவை கண்டிப்பா. நான் ஓடிடுவேன், நான் போயிடுவேன், கேரளா போயிடுவேன் ஓணம் டைமுக்குலாம். பிரகாஷ் ப்ரோ இல்லை போல, அந்த டைம்லாம் கேரளா போயிடுவேன், ஓடிடுவேன். ஒரு படம் ரிலீஸ்க்கு ஒரு வேண்டப்பட்டவங்க அங்கதான் இருக்காங்களா? போயிட்டு இல்ல போயிட்டு குளு 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 குளுன்னு இருந்துச்சு, குளு 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 குளுன்னு இருந்துச்சு, கலர் கலரா இருந்துச்சு, கலர் கலரா இருந்துச்சு, கலர் கலரா இருந்துச்சு, கலர் கலரா இருந்துச்சுன்னு ஒரு 4 தடவை சொல்லிடுவாரு. இல்ல அதுக்காகவே நான் ஓணம் படம் போவாரு. பார்க்க போறேன்னா படம் பார்க்கறதுக்காக. அதான் கலர் கலரா படம் பார்க்க போறீங்க, தெரியுது தெரியுது. இல்ல நான் இங்க இருந்து ஓணம் டைம்ல வந்து எப்படி 4-5 படம் ரிலீஸ் ஆகும். அப்ப எல்லாமே இங்க வந்து இங்க தமிழ்நாடுல ரிலீஸ் ஆகாதுன்றதுனால அந்த ட்ரிப்பு கொஞ்சம் ஒர்த்தா இருக்கும். அதனால நான் எப்படினாலும் வந்து போயிடுவேன் மோஸ்ட்லி. போயிட்டு படம் மட்டும் பார்த்துட்டு வந்துடுவேன், அவ்வளவுதான். ஓகே அப்ப எல்லாம் வீக்கெண்ட கொண்டாடுங்க. மணி 10 ஆயிடுச்சு, தூங்குங்க. நாளைக்கு சந்திப்போமா? ஓகே சாரி, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே பாய். சுகுமார் ப்ரோ பார்த்து பத்திரமா போயிட்டு நாளைக்கு காலையில எப்படின்னு செக் பண்ணிட்டு ரொம்ப வழியா இருந்தா டாக்டரை போய் பாருங்க, இல்ல பாத்துக்கலாம். இல்ல ஓகேங்களா? பெட்டர் பாய். டாக்டர் போய் பாருங்க. அதுதான் ஒரு சேஃப் சைடுக்காக சொல்றேன், வேற எதுவும் கிடையாது. நீங்க டாக்டர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுனாலும் பண்ணுங்க. டேக் கேர்ண்ணா. பை பை. டேக் கேர் சுகுமார் ப்ரோ. டேக் கேர் ஆல். பை பை பை. தேங்க்ஸ் சார்.